ஆண்டவரும் அன்பு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய தேவன் உங்கள் யாவரையும் காணத்தக்கதாக நல்ல ஒரு தருணத்தை கொடுத்தபடினாலே தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தை கடந்து போவதற்கு முன்பதாக நம்ம ஜெபிக்கலாம். கண்களை ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சி நல்ல நாளை கர்த்தர் கொடுத்தபடினாலும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் அவர் முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த காலை வேளையிலே உயிர்த்த நாளிலே உடைய பிள்ளைகளாகி நாங்கள் ஒன்று கூடி சமூகத்தில் வந்திருக்கிறோம். ராஜா, எங்களோடு கூட கர்த்தர் பேசுவீராக. நீர் பேசுகிற தெய்வம் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை கேட்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். தேவ ஆவியானவர் உடைய பிரசனத்தினாலும் உடைய மையினால் எங்களை நிரப்ப முடியாது என்று ஜெபிக்கிறோம். எங்களுக்கு தேவையான ஆவிக்குரிய ஆகாரத்தை கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொரு கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற விசேஷமா அடியனும் இடத்துல மறைக்கிறோம்ப்பா. நாவை அப்பா அவனுக்கு கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. நீங்க சொல்லுகிற வார்த்தை அப்படியே பேசுறதுக்கு கிருபை செய்வீராக. உங்களுக்கு பிரியமில்ல இந்த வார்த்தை அப்படின்னு பேசுவதற்கு நாவு காவல் வைக்க ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீங்க சொல்லுகிற வார்த்தை மாத்திரமே ஜனங்களுக்கு சொல்ல அன்றே அர்ப்பணிக்கிற பெரிய காரியம் செய்ய கிருபை சூழ்ந்திருக்கிறோம். ஏசு ரத்தம் செய்யும், ஏசு ரத்தம் செய்யும். ஏசு கிறிஸ்து நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெயிக்கிறதுக்கு ஒரு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய நாம கடந்து போகலாம். கடந்த சில வாரங்களாக நம்ம ஒரு சில தலைப்புகளின் கீழே கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் கூட ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். இந்த நாளிலும் நம்ம தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட செய்தியுடைய தலைப்பு என்ன என்று சொன்னால், ரட்சிப்பு நிறைவேறும் காலம் வந்தது. ரட்சிப்பு நிறைவேறும் காலம் வந்தது. என்ன இந்த வார்த்தை கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு சொல்லி நம்ம கேட்கலாம், யோசிக்கலாம். ஒவ்வொரு காரியத்திற்கும், ஒவ்வொரு விஷயத்திற்கும் நிறைவேறுகிற காலம் என்று ஒன்று உண்டு. ஒவ்வொரு நம்ம விஷயங்களை பார்த்தாலும் சரி, விதைப்பதற்கு ஒரு காலம் உண்டு. குறிப்பிட்ட காலங்களுக்கு பிறகு அது காலம் நிறைவேறின பிறகு என்ன செய்யும், அது முடிவடையக்கூடிய காலம் வரும். அந்த நாட்கள் முடியும் பொழுது அது நிறைவேறும். அது நிறைவேறுகிற காலம், அது முடிகிற காலம், அது பரிபூர்ணப்படுகிற காலம். இப்படி ஒரு கல்வி ஆண்டு வருடம் முழுக்க படிக்கிறாங்க. அது நிறைவேறுகிற காரியம் அப்படின்னு சொன்னா அவங்க பரீட்சை எழுதி முடிச்சு ரிசல்ட் வரும். அப்போ அது நிறைவேறி அடுத்த ஒரு பகுதிக்கு அவங்க போகிற ஒரு காலம். ஒரு கோழி முட்டைகளை வயிற்றில் வைக்கிறாங்க. 21 நாட்கள் அது அமர்ந்து இருக்கும். அது 21 நாட்களுக்கு பிறகு அது நிறைவேறுகிற காலம் வந்த உடனே அந்த முட்டையில் இருந்து அழகான கோழி குஞ்சுகள் என்ன செஞ்சோம், அது பொறிக்கப்பட்டு அழகாக வெளியே வரும். இப்படி உலக பிரகாரமான காரியங்கள் நம்ம பார்க்கிற ஒவ்வொன்றுக்கும் நிறைவேறுகிற காலம் என்று ஒன்று கண்டிப்பா கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவராகிய தேவன் எந்த ஒரு காரியமும் நிறைவேறாதுங்கிற ஒரு கொஸ்டினோட கூட கர்த்தர் எங்கேயுமே வைக்கல. எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு வைத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் ஒரு தொடக்கம் உண்டு என்று சொன்னால், ஒரு ஆதி உண்டு என்று சொன்னால் நிச்சயமா ஒரு அந்தம் இருக்கும். ஒரு தொடக்கம் உண்டு என்று சொன்னால் நிச்சயமா ஒரு முடிவு இருக்கும். ஒரு பிரச்சனையா நம்ம பிரச்சனையா பார்க்கிறோம், ஆனா தேவன் செய்யறாரு அந்த பிரச்சனைக்கான தீர்வை, முடிவை முன்பாகவே ஏற்படுத்தி வைத்து விட்டுதான் என்ன செய்யறாரு, விசுவாச பரீட்சைக்காக, பரிசோதனைக்காக வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்கிறார். முடிவு தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. முடிவில்லாத எதுவுமே கிடையாது. சோ அவைகள் நிறைவேறுகிற காலங்கள் வருகிற வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம பார்க்கிற காரியம், ரட்சிப்பு நிறைவேறும் காலம் வந்தது. ரட்சிப்பு இப்போ நம்ம நிறைய இடத்துல கேட்டிருக்கோம், பிரதர் நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? ஓ நாங்க ரட்சிக்கப்பட்டேங்க. ரட்சிக்கப்பட்டு 15 வருடங்கள் ஆயிடுச்சு. சிஸ்டர் நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? நாங்களாம் 30 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டோம் பிரதர். அது எந்த வகையில சரி என்று என்னால கணிக்க முடியல. ரட்சிப்பை நம்ம என்ன செஞ்சோம், பெற்றுக்கொண்டோமே தவிர இன்னும் நிறைவேறல. குறிப்பிட்ட காலத்துல ரட்சிப்பை கர்த்தர் நாம பெற்றுக்கொள்ள, கர்த்தர் வந்து நம்ம செஞ்சாரு, இலவச ஈவா கர்த்தர் கொடுத்தார். ரட்சிப்பை இலவச ஈவாய் வெகுமதியா கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை என்ன செஞ்சாரு, கொடுத்தார். இன்னும் அது பரிபூர்ணப்படல, அது கன்சீவ் ஆயிருக்கு, அது கற்பம் தரிக்கப்பட்டிருக்கு தவிர அது என்ன செய்யல, நிறைவேறல, அது ஒன்றும் பிறப்பிக்கப்படல. அந்த ரட்சிப்பு கன்சீவ் ஆயிருக்கு, அது என்ன செய்யும், பூரணப்பட்டு பிறக்கும் பொழுது அது மறுரூபமான ஒரு மேனியை உருவாக்கும். அதை நிறைவேறும் நாள் தான் கர்த்தருடைய வருகை. சற்று புரிகிறது விசுவாசிக்கிறேன்.
அது அந்த ரட்சிப்பு இப்போ நம்ம என்ன செய்யுது, நமக்குள்ள கற்பம் தரிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையில வசனத்தை எந்த அளவுக்கு நம்ம கேட்கிறோமோ, விசுவாசம் நம்ம வாழ்க்கையில எந்த அளவுக்கு நம்ம ஜீவிக்கிறோமோ, பரிசுத்த சாட்சியுள்ள வாழ்க்கை எந்த அளவுக்கு ஜீவிக்கிறோமோ, அது கற்பம் தரிக்கப்பட்டு அது அப்படியே வளர்ந்து ரட்சிப்பு வளர்ந்துட்டே இருக்கு. அந்த அந்த ப்ராசஸ் அவ்வளவுதான். நான் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன். ரட்சிக்கப்பட்டீங்களா? ஓ, ரட்சிக்கப்பட்டுன்னு சொல்லக்கூடாது. ஆமாங்க, ரட்சிப்புல நான் வளர்ந்துகிட்டே இருக்கிறேன். அந்த ரட்சிப்பை நான் காத்துக்கொண்டு வளர்ந்துகிட்டே இருக்கிறேன். இன்னும் நிறைவேறல, அது பரிபூர்ணப்படக்கூடிய நாளுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். முடிவு பரியந்தம் நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் வேற எங்க அந்த முடிவு நாம பார்க்க முடியாது. அந்த முடிவு நாம கணிக்க முடியாது. யாருக்கும் தெரியாது. பிதா ஒருவரை தவிர தேவதூதர் அறியாங்க, குமாரன் அறியாரு, யாரும் அறியார்கள். அப்ப நமக்கு என்ன தெரியும் போது? ஒண்ணும் தெரியாது. அப்ப அந்த ரட்சிப்பு நிறைவேறுகிற காலம் முடிவு பரியந்த வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? அந்த ரட்சிப்பு என்ன செய்யணும்? காத்துக்கொள்ள வேண்டும். கன்சீவா இருக்க அந்த ரட்சிப்பு என்ன செய்யணும்? அது பிறப்பிக்கும் நாள் வரைக்கும் அது பிறந்த என்ன செய்யும்? ஒரு மறுரூபமான மேனி உண்டாக்கும். ஆமென். கர்த்தருடைய வருகையில நம்ம மறுரூபமாக்கப்பட்டு போவோம். இந்த சரீரத்தோட போக மாட்டோம். இந்த சரீரத்துக்கு தான் வெள்ளை, கருப்பு, உயரம், எல்லாம் வித்தியாசங்கள் பார்க்கிறது. ஆனா அவனுடைய வருகையில உருவாக்கப்படுகிற மேனி என்பது அது வித்தியாசமான மேனி, அது மகிமையான மேனியா இருக்கும். அந்நாள்காய் காத்துக் கொண்டிருக்காத ரட்சிப்பு நிறைவேறுகிறதான காலம். அந்த காலம் இப்பொழுது வந்திருக்கிறது. அந்த ரட்சிப்பு நிறைவேறக்கூடிய காலத்தில் நம்ம காலகட்டத்தில் என்ன செஞ்சிடாம வந்து விட்டோம். அந்த ரட்சிப்பு நிறைவேறக்கூடிய காலகட்டத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். இந்த காலம் வந்தது. இது நாள் வரைக்கும் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். ஏசப்பா இப்போ வருவார், அப்போ வருவார் சொல்லி, ரைட்? எதுவும் போய் கிடையாது. வார்த்தை ஒன்றும் போய் கிடையாது. வானமும் பூமி ஒளிந்து போனாலும் கண்டிப்பா என்ன செய்யும்? அது ஒளிந்து போகும். வானம் பூமி ஒளிந்து போகக்கூடியதான். ஆனா கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாள் ஒளிந்து போகாது. அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொன்னா கண்டிப்பா நிறைவேற்றி முடிப்பார். சோ இன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம்? தலைப்பின் கீழே கர்த்தருடைய வார்த்தை சற்று தியானிப்போம். ரட்சிப்பு நிறைவேறும் காலம் வந்தது. அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த நிறைவேறுகிற வரைக்கும் நாம் எப்படி இருக்க வேண்டும்? அந்த நிறைவேறுகிற காலம் வரைக்கும் நம்ம எப்படி நம்ம காத்துக்கொள்ள வேண்டும்? என்ன பிரயாசப்படணும்? என்ன செய்யணும்? நான் என்ன பண்ணணும் பிரதர்? என்ன செய்யணும்? அதுக்காக அந்த ரட்சிப்பு நிறைவேறுகிற காலம் வரைக்கும் அதை காத்துக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? சில காரியங்களை பார்க்கணும். முதலாவது காரியம், அந்த ரட்சிப்பு நிறைவேறி பரிபூர்ணப்படுவதற்கு நம்ம என்ன செய்யணும்? பேழைக்குள்ள சென்று விட வேண்டும். முதல் காரியம் என்ன செய்யணுமா? பேழைக்குள்ள சென்று விட வேண்டும். பேழைன்னு சொன்னா, ஓ, நோவா தாத்தா கதை சொல்ல போறாரு. நோ, கதையெல்லாம் சொல்ல போறது கிடையாது. நோவா தாத்தா கதையெல்லாம் கிடையாது. நல்லா கவனிங்க. ஆதி நாட்கள்ல நமக்கு நோவாவினுடைய அந்த சம்பவம் நமக்கு நன்றாகவே தெரியும். முழு உலகத்தையும் தேவன் செஞ்சாரு, மழையினால, ஜலத்தினால, தண்ணினால அழிச்சு போட்டார். ஆனா தம்முடைய பிள்ளைகள் 8 பேர் அந்த குடும்பத்தை மாத்திரம் பாதுகாப்பதற்காகவும் மிருக ஜீவன்களை பாதுகாப்பதற்காகவும் என்ன செஞ்சாரு? ஒரு பேழையை கட்ட சொல்லி எல்லாவற்றையும் பரிபூர்ணப்படுத்தி ஆயத்தம் பண்ணினார். 120 வருஷம் நோவா பிரசங்கம் பண்ணார். நோ ரிசல்ட், 0 வேல்யூ. ஆனா தன்னையும் தன்னுடைய குடும்பத்தை என்ன செஞ்சார்? நோவா காத்துக்கொண்டார், ஆதாயப்படுத்திக் கொண்டார். நாள் வந்தது, நிறைவேறுகிற காலம் வந்தது. கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறுகிற காலம் வந்தது. அதுக்கு முன்பு வரைக்கும் ஜனங்கள் மழைங்கிற ஒன்றை பார்த்ததே கிடையாது. வானத்திலிருந்து மழை துளிங்கிறது பார்த்ததே கிடையாது. அதனால நோவா சொன்ன வார்த்தை நம்மள யாருக்குமே புரியல. ஏதோ கிண்டல் பண்ணாங்க, எல்லாம் குடி வெறி எல்லாம் ஜாலியா விளையாடிட்டு இருந்தாங்க மக்கள் எல்லாம். நோவா ஒரு பொருளாவே மதிக்கல. இன்னைக்கு அப்படிதான். ஊழியர்கள் அநேக ஜனங்கள் செய்யறது கிடையாது, அநேக மக்கள் மதிக்கிறதே கிடையாது. விசுவாசிகளும் கூட என்ன செய்கிறது கிடையாது. அநேக நேரங்களில் ஒரு விசுவாசி குறிப்பிட்ட பதவியில் ஒரு குறிப்பிட்ட உயர் அந்தஸ்துல இருப்பாங்க சொன்னா ஊழியர்கள் என்ன செய்யறாங்க? துச்சமா மதிக்கிறாங்க. நோ, அப்படி கிடையாது. வேலை இல்லாமல் எனக்கு கிடையாது. ஊழிக்காரங்க உங்களை தேடி வருவதல்ல. எனக்கு அன்பான தேவச்சனமே, நீங்க எங்க இருந்து வேணாலும் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். எந்த இடத்துல, எந்த தேசத்துல தான் நீங்க செய்யல, அந்த வார்த்தை நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் அனுப்புகிற தேவ பிள்ளைகள் நீங்க செய்ய வேண்டாம். நீங்க துச்சமாய் நினைத்து விட வேண்டாம். அவர்கள் வார்த்தையை சுமந்து கொண்டு வருகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு வருகிறார்கள். இப்படிதான் நோவா என்ன செஞ்சாரு? கர்த்தருடைய வார்த்தை சுமந்து போய் சொன்னாரு, எப்பா, தவறு செய்யாத, பாவம் செய்யாத, அக்கிரமம் செய்யாத, தேவன் உலகத்தை தனியான பூமியில் அழிக்க போகிறார். ஓப்பா, மலைங்கிறவன் நீ பொய் சொல்ற, எங்க மேல தண்ணியா வரப்போகுது. காலம் நிறைவேறுச்சு. நிறைவேறுகிற காலம் வந்த உடனே நோவா புறப்பட்டு உள்ள போங்க, காலம் வந்துருச்சு. நான் சொன்ன வார்த்தை நிறைவேற்றக்கூடிய காலம் வந்துருச்சு. நான் நிறைவேற்ற போகிறேன். எல்லாம் உள்ள போங்க. எல்லாம் உள்ள போனாங்க. மிருகஜீவன் எல்லாமே அந்த 3 அடுக்கெல்லாம் கட்டி பக்காவா ரெடி பண்ணிட்டார். எல்லாம் உள்ள போனாங்க. உள்ள போனா லாக் இல்ல. ஆண்டு சொல்றாரு, நீ லாக் பண்ணாத, நான் வெளியே லாக் பண்ணிட்டு போயிடுவேன். அந்த குறிப்பிட்ட காலங்கள் வந்து உடனே நோவா பேழைக்குள்ள இவங்க 8 பேர் போனாங்க. மிருகஜீவன் உள்ள போனாங்க.
உள்ள போய் லாக் பண்ண உடனே வானத்தின் மதகுகளும் பூமியின் ஊற்றுகளும் பிளந்ததுன்னு சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். பயங்கரமான தண்ணீர், 40 நாள் மழை பெஞ்சது. அதுல என்ன செஞ்சாங்க? எல்லாரும் டோட்டலி எவ்ரிதிங் டெஸ்ட்ராய்ட், அழிந்து போனது. என் அன்பான தேவஜனமே, விமான சகோதரி சகோதரியே, அந்த நோவா பேழை தான் திருச்சபை. அந்த நோவா பேழை தான் சபைங்கிறதான ஒரு அமைப்பு, சபைங்கிற ஒரு குடும்பம். அதான் பேழை. கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற இந்த பூமியில நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிற பேழை அதுதான். நாங்களாம் நோவாக்களை போல கர்த்தர் ஊழியக்காரர் எங்களை ஒவ்வொருத்தரும் வச்சிருக்கிறார். நாங்க ஊழியக்காரன் எங்களை போல எத்தனை கோடி ஊழியர் இருக்காங்களோ எங்களை நோவாக்களை போல கர்த்தர் வச்சிருக்கிறார். நாங்க போய் சொல்றோம், ஏற்றுக்கொள்ளுதல் உண்டு, ஏற்றுக்கொள்ளாதல் உண்டு, புறக்கணிகள் உண்டு, துச்சமா நினைக்கிறது உண்டு, தூக்கி எறிகள் உண்டு, மிரட்டுகள் உண்டு, மிரட்டுகள் துணையில பேசுகிறது உண்டு, அடிக்கிறது உண்டு, எல்லாமே இருக்கிறத செய்கிறது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யாது? போய் சொல்ல அது நிறைவேறும். இத்தனை ஆண்டாண்டு காலங்களாய் காத்து கொண்டிருந்த காரியங்கள் நிறைவேறுகிற காலத்துக்குள்ள நம்ம வந்து விட்டோம். அப்போ என்ன செய்யணும்? நம்ம நோவாவையும் குடும்பத்துக்கு என்ன செஞ்சாங்க? நீ பேழைக்குள்ள போயிடு. இது வரைக்கும் வெளியே போய் பிரசங்கம் பண்ண, ரைட், குட், எவ்ரிதிங் இஸ் குட். ஆனா இப்ப என்ன செய்? நிறைவேறுகிற காலம் வந்துருச்சு, நான் சொல்ற வார்த்தை நிறைவேற்ற போகிறேன். நீ என்ன செய்? நீ குடும்பத்தோடு கூட என்ன செய்? வேலைக்குள்ள நுழைந்துரு. இது வரைக்கும் வெளியே போன, வெளியே சுற்றி மற்ற உலக வேலையை பார்த்து கொண்டிருந்தாங்க. என்ன செஞ்சு? இப்போ வேலைக்குள்ள போயிடு. உன் டைம் வந்துருச்சு. உன் டைம் வந்தது கிடையாது, என்னுடைய நேரம் வந்தது, காலம் நிறைவேறிச்சு. அது நிறைவேற்றுகிற காலம் வந்தபடினாலே நீ வேலைக்குள்ள போயிடு, போய் உள்ள போயிடு, நான் லாக் பண்ணிக்கிறேன். ஆமென். சற்று சிந்திச்சு பாருங்க, இப்ப எந்த காலத்துல இருக்கு தெரியுமா? அந்த பேழைக்குள்ள வந்து உள்ள என்ன செய்யணும்? தங்கக்கூடிய காலத்துக்கு வந்துட்டோம். பேழைக்குள்ள வந்து அடங்கக்கூடிய காலத்துக்கு வந்துட்டோம். இன்னும் எத்தனையோ பேர் பேழைக்கு வெளியே தான் இருக்கிறாங்க. காகத்தை போல பேழை மேல வருது, வெளியே சுற்றுது, மேல வருது, வெளியே சுற்றுது, சுத்திட்டே தான் இருக்கும். பிசாசு போல காகம் வந்து பிசாசுக்கு ஒப்பனை ஏற்கனவே தியானிச்சிருக்கிறோம். என்ன செய்யாது? ஆசிரியப்பு கூடாது, அது வராது. அது வந்து தீட்டுப்பட்ட ஒரு பறவை, நியாயப்பிரமாணப்படி தீட்டுப்பட்ட பறவை அந்த காகம்ங்கிறது. அது பிசாசுக்கு ஒப்பனை வந்து 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 போயிட்டே இருக்கும். ஆனா அந்த பிரவேசிக்கிறதுக்கு உள்ள முடியாது. ஆசிரியப்பு கூடாதுல பிரவேசிக்கிறதுக்கு என்ன செய்ய தகுதி கிடையாது. நீங்க நாமளும் என்ன செய்யணும்? நிறைய இடத்துல நம்மளோட தம்பி தங்கச்சி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? நம்ம நிறைய காரியங்கள்ல தெய்வ சமூகத்துக்குள்ள வந்து அடங்கி அந்த பேழைக்குள்ள போய் தங்கிடலாம், அவ்வளவுதான். எத்தனை காரியங்கள் நீங்க கண் கூட பாக்குறீங்க. எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, தம்பி தங்கச்சி, எத்தனை காரியங்கள் கண் கூட பாக்குறீங்க. இனி தப்பிக்கிறதுக்கு வழி இல்லை. இதுவரைக்கும் நம்ம எப்படி போய் தப்பிச்சுக்கலாம், இதை செஞ்சு நம்ம பார்த்துக்கலாம், இந்த காரியங்கள் நிறைவேற்றி, ஓகே நமக்கு இந்த திராணி இருக்கு, பலம் இருக்கு, ஞான அறிவு அந்தஸ்து படிப்பு பாடம் பண்ணோம், எல்லாருக்கும் நம்ம பார்த்துக்க நினைச்சிருந்தோம். ஆனா இப்போ உள்ள காலகட்டங்கள்ல தப்பிக்கிறதுக்கு வழி என்ன? வாழ்வதற்கு வழி என்ன? மனுஷனை நம்பி பிரயோஜனம் இல்லை, அதிகாரிகள் நம்பி பிரயோஜனம் இல்லை, அரசாங்கத்தை நம்பி பிரயோஜனம் இல்லை, எதையும் நம்பி பிரயோஜனம் இல்லை. ஒன்லி ஒன் வே, ஒரே ஒரு வழி. உருவாக்கினவரை நோக்கி பார்த்தால் மாத்திரமே தப்பிக்க முடியும். உங்களை படைத்த சிருஷ்டிகரை நோக்கி பார்த்தால் மாத்திரமே நம்ம தப்பிக்க முடியும். ஆமென். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்துடைய 7ஆம் வசனத்தை பாருங்க. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்துடைய 7ஆம் வசனம் பாருங்க. ஜல பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனுடனே கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். கவனிக்க, முன்பாக 5-6 வருஷத்தை வாசிக்கிறேன். நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். நோவாவுக்கு தேவன் எல்லாம் கட்டளையிட்டாரோ, இதெல்லாம் செய் இதெல்லாம் செய்ய சொல்லி அது எல்லாவற்றையும் செய்தான் நோவா. ஒன்று குறையல, ஒன்றையும் விட்டு வைக்கல. ஏசப்பா சொன்னாரா? இல்ல வெளில போய் சொல்லிக்கலாம், பரவாயில்ல, ஐயோ சொன்ன என்ன நினைப்பாங்களோ, அடிச்சிருவாங்க, உதச்சிருவாங்களோ. நோ அப்படி நினைக்கல. நம்ம நினைப்போம், ஐயோ என்ன நினைச்சிருவாங்க அப்படின்னு நம்ம செய்வோம், சங்கடப்பட்டு இருப்போம். ஆனா நோவா தைரியமா போய் சொன்னார். கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தையும் குறை வைக்காதபடிக்கு எல்லா இடத்திலும் பரிபூர்ணமாய் சொன்னார். 6ஆம் வசனம். ஜல பிரளயம் பூமி மேல் உண்டான போது நோவா 600 வயதா இருந்தான். ஜலம்ங்கிறது வேற, ஜல பிரளயங்கிறது வேற. அதாவது சாதாரண ஜலங்கிறது குறிப்பிட்ட அளவுக்கு அப்படியே தண்ணி போயிட்டே இருக்கு, அது ஜலம். ஜல பிரளயம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய ஒரு அணை இருக்கு, ஒரு பெரிய ஏரி இருக்கு, ஒரு பெரிய ஏரி, தண்ணி நிரம்பி ததும்பி நிக்குது. அதுல இது உடஞ்சிருச்சா அவ்வளவுதான். இதுல ஒரு பகுதி வீக்கா இருக்கு, லீக் ஆயிட்டு இருக்கு, விரிசல் வந்துருச்சு, இது உடஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான். அது பெரிய ஏரி. செம்பரம்பாக்கம் ஏரியில் உடஞ்சு வந்துச்சு பாருங்க சில வருஷத்துக்கு. அது போல வச்சுக்கோங்களேன், என்ன செய்யும்? அது ஜல பிரளயம் சாதாரணமானது, அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மாத்திரம் தான். ஆனா முழு உலகத்துக்குமே ஜல பிரளயம் சொன்னா அது கட்டுக்கடங்காது. கர்த்தருடைய கருத்து வருகிறதான கோபாக்கினை. அது
எப்படி கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறதான கோபாக்கினை, அது பயங்கரமா இருக்கும். அப்படி ஜலப்பிரளயம் வந்துச்சா. அப்போ ஒரு வயசு எவ்வளோ? 600 வயசு. ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி, நல்லா கவனிக்கிறீங்களா? அந்த ஜலப்பிரளயம் பார்க்குறோம். கொஞ்சம் கொஞ்சமான அழிவுகள், குட்டி குட்டி அழிவுகள், அங்கங்க ஒவ்வொரு தேசங்கள் குட்டி குட்டி வியாதிகள், குட்டி குட்டி கொள்ளை நோய்கள், சின்னதுதான். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த கொரோனா, மற்ற காரியங்கள் எல்லாமே சின்னது, லீஸ்ட், எல்லாம் குட்டி குட்டி காரியங்கள் தான். ஆனால் இதுலயும் மேலானவைகள் என்ன செய்யும்? வரப்போகிறது. இதுல மேலானவைகள் வரப்போகுது. ஆனா இதுலயும் திருந்தாத மக்கள் உண்டு. இவ்வளவு கொள்ளை நோய் வந்தும் அதுலயும் ஏமாற்றுகிற மக்கள் இருக்கதான் செய்யறாங்க. லஞ்சம் வாங்குற மக்கள், துன்மார்க்கமா வாழ்கிற மக்கள், அக்கிரமத்துல வாழ்கிற மக்கள், அந்த காரியத்தை விட்டு விலகாதபடிக்கு, தேவனுக்கு பயப்படாதபடிக்கு துணிகரமாக வாழ்கிற மக்கள் இருக்கதான் செய்யறாங்க. அவங்களுக்கு எல்லா கத்திர செஞ்ச ஒரு பெரிய ஒரு ட்ரீட்மெண்ட் வைத்திருக்கிறார். அதான் ஜலப்பிரளயம். அதான் ஜலப்பிரளயம். அதான் நிறைவேறுகிற காலம் வந்துருச்சு. அப்ப பாருங்க, ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி ஆண்டவர் நோவாவின் குடும்பத்தை முன்குறித்து வைத்திருந்தார். இப்போ இந்த நோவா குடும்பம் இந்த பூமியில, இந்த திருச்சபைக்குள்ள இத பேழை நம்ம தான் ஒழிக்க, நம்மளாம் இந்த நோவாவின் குடும்பம் தான், நம்ம தேவனுடைய பிள்ளைகள். பேழைக்குள்ள நம்ம வந்துடணும். இது வரைக்கும் வெளியே சுத்தினது போதும். இதுவரை உலகத்து காரியங்களை பார்த்தது போதும். உலகத்துல நம்ம சிக்கி தவித்தது போதும். நல்லா கவனிங்க. ஏதோ ஒரு காரணம் மைண்ட்ல இன்புட் ஆயிடுச்சுன்னு சொன்னா, ஏதோ ஒரு உலக பிரகாரமான காரியங்கள் மைண்ட்ல இன்புட் ஆயிடுச்சுன்னு சொன்னா, அது தூங்க முடியாது, விழிக்க முடியாது. அது சரே சிந்தனையா இருக்கும். ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே, நாங்க உலகத்துல எந்த காரியத்துல போயிட்டு நாங்க சிக்கி விடாதபடிக்கு உங்களுடைய திட்டத்தை மாத்திரமே நிறைவேற்ற கிருபை தாரும் ஆண்டவரேன்னு சொல்லி அவனுடைய பாதத்தை பற்றி பிடித்துக் கொண்டு வேலைக்குள்ள பிரவேசிப்ப நாங்கள் என்ன செய்வோம்? தீவிரப்படுவோமாக நாட்களிலே. ஆமென். பாருங்க, இந்த ஜலப்பிரளயத்துக்கு தப்பு முடியும் நோவாவும் அவனுடனே கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமார் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார். மொத்தம் 8 பேர் டோட்டல் போயிட்டாங்க. விசுவாசிக்கிற ஒவ்வொரு நாள் ஜெபம், ஆண்டவரே, எங்க சபை விசுவாச பிள்ளை குடும்பங்கள் ஒருத்தரும் கைவிடப்பட்டு விடக்கூடாது. அத்தனை பேர் பேழைக்குள் வந்துடும். ஏன்னு சொன்னா, ஒரு நாள் நீங்கள் நான் நினையாத நாளிகையிலே ஜலப்பிரளயம் உண்டாகும். ஜலப்பிரளயம் உண்டாகும் போது இந்த பேழை அப்படியே என்ன செய்யும்? மிதக்க ஆரம்பிக்கும். the same thing, கர்த்தருடைய வருகை. நீங்க நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் அடையாளம் வானத்துல தோன்றும், மத்திய ஆகாயத்துல இருப்பார். தேவ தூதர்கள் பூமியில் 4 திசையில் இறங்கி வருவாங்க. மின்னல் கிணக்கிலிருந்து மேற்குல எவ்வளவு ஃபாஸ்டா கண்ணுக்கு தூரத்துல வருமோ, அந்த நேரத்துல தம்மால் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளாகிய உங்களை என்னையும் தேவ தூதர்கள் கொண்டு போயிட்டு மத்திய ஆகாயத்துல மனமாரோடு கூட சேர்ப்பார். அது ஆயத்தமாக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எவ்வளவுதான் நம்ம இந்த பூமியில வாழ்ந்தாலும், எவ்வளவு காரியங்கள் நம்ம பார்த்தாலும், நம்ம நினைவு, எண்ணம், ஏக்கமெல்லாம், சிந்தை எல்லாம் என்ன செய்யணும்? ஆண்டவரே, நான் பேழை விட்டு ஒரு நாள் வெளியே போய்விடக்கூடாது. அந்த பேழை விட்டு ஒரு நாள் வெளியே போய்விடக்கூடாது. அந்த பேழைக்குள்ளேயே நான் தங்கி இருக்க அடங்கி இருக்க கிருபை தாரும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாள் ஜெபிக்கணும். அந்த பேழைக்குள்ள அடங்கி இருக்க கிருபைகள் எனக்கு தாரும் ஆண்டவரே. நம்முடைய விண்ணப்பம் அதுவாதான் இருக்கணும். அனுதினமான ஜெபம் அதுவாதான் இருக்கணும். ஏன்னா இது கடைசி காலம், இது நிறைவேறுகிற காலம், ரட்சிப்பு ஃபுல்ஃபில் ஆகக்கூடிய காலம், பரிபூர்ணமாகக்கூடிய காலத்துக்கு வந்துட்டோம். அவ்வளவுதான். எந்த அளவுக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணுமோ, எந்த அளவுக்கு வேகமா இருக்கணுமோ, அந்த அளவுக்கு வேகமா இருக்க வேண்டும். கடைசி காலத்துல சில வசனங்களை வாசிக்கலாம். எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 51வது அதிகாரம். எரேமியா 51வது அதிகாரத்துடைய 45வது வசனம் கவனிங்க. என் ஜனங்களே, நீங்கள் அதன் நடுவிலிருந்து புறப்படுங்கள். கர்த்தருடைய கோபத்தின் உக்கிரத்துக்கு தப்பும்படி அவன் தன் ஆத்துமாவை ரட்சித்துக் கொள்ள கடவன். இது பாபிலோனுக்கு உண்டாகக்கூடிய அழிவை கொடுத்து என்ன செய்யறாரு? தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். பாபிலோனுக்கு அழிவு, அவருடைய அக்கிரமம், அவருடைய பாவம், அவருடைய துன்மார்க்கம் எல்லாவற்றையும் குறித்து ஒரு அழிவுக்காக சொல்லுகிற வார்த்தை, என் ஜனங்களே, இஸ்ரவேல் ஜனங்களே, என் ஜனங்களே, நீங்கள் அதன் நடுவிலிருந்து புறப்படுங்கள். அது நடுவிலிருந்து புறப்படு. நம்மை சுற்றிலும் இருப்பாங்க, நம்மை சுற்றி பாவமான பாரமான எல்லாருக்கும் ஒவ்வொரு செய்யணும். அதை விட்டு என்ன செய்யணும்? ஒவ்வொன்றும் விலகி 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 வாழணும். அப்படிங்கிறத சில மக்கள் சில தப்பா புரிஞ்சுட்டு கிறிஸ்துவே விட்டு விலகி வாழ்றாங்க மக்கள் நிறைய பேர். ஆண்டவர் விலகி வாழ சொன்னா அப்படின்னு எதுவுமே வேணாம்ப்பா, அப்ப ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆண்டவர் அப்படி அந்த வார்த்தை அப்படி எடுத்துக்கொள்ள கூடாது. விலக வேண்டிய காரியங்களை விலகி வாழ வேண்டும். விலகி இருக்க வேண்டிய காரியத்துல விலகி இருக்கு. நமக்கு ஞானம், அறிவு, புத்தி வேணும். எல்லாவற்றுக்கும் அறிவு இருக்கு. எல்லாருக்கும் எல்லா காரியத்துக்கும் புத்தி இருக்கு. சகல காரியங்களுக்கும் புத்தி விவேகம் இருக்கு. எல்லாம் கவனிக்கிறீங்களா? ஆனா கர்த்தருடைய காரியங்கள்ல புத்தியா இராதபடிக்கு சத்ருவான செய்யறான். மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். வார்த்தை நன்றாய் கவனிக்க வேண்டும். என் ஜனங்களை, நீங்கள் அதன் நடுவிலிருந்து புறப்படுங்கள். எது நடுவில் இருந்து? அழிவு வந்துருச்சு, ரைட்?
வேலை புறப்பட போது, ஜலப்பிரளயம் உண்டாக போது, அக்கிரம காரணம் செய்யலாம், அவனுடைய காரியத்தை என்ன செய்யலாம், கேட்டின் மகன் அவன் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போற. அதுக்கு முன்பதாக நாம் என்ன செய்யணும், அந்த அழிவுக்கு தப்பும்படி நாம் என்ன செய்யணும், தீவிரப்பட வேண்டும். அந்த அழிவிலிருந்து புறப்பட்டுங்கள், கர்த்தருடைய கோபத்தின் உக்கிரத்துக்கு தப்பும்படி. எப்படி கர்த்தருடைய கோபத்தின் உக்கிரம். இதுவரைக்கும் ஒரு காரியம் சொல்லுங்க, அப்படிங்க இந்த பூமியில நம்ம சந்தித்துக் கொண்டிருக்கோம் இல்லையா, இவ்வளவு வாதை, இவ்வளவு காரியம், இவ்வளவு பயங்கரமான காரியம். ஒரே ஒரு காரியம் சொல்ல போனா, தேவன் இதுவரைக்கும் கோபப்படவே இல்லை. இது தேவனுடைய சின்ன குட்டி குட்டி காரியங்கள். தேவன் கோபப்படவே இல்லை. தேவன் கோபப்பட்ட அப்படி இருக்கும், கோபத்தின் உக்கிரம் எப்படி இருக்கும் சொல்றது புரியுதா? இயேசுப்ப கோபப்படவே இல்லை. தேவன் கோபப்பட்ட உலகம் தாங்குமா? ஒரு நொடியில் எல்லாமே அழிஞ்சுவிடும். அந்த கோபம் எப்படி இருக்கும், கோபத்தினுடைய பீக், அந்த உக்கிரம் எப்படி இருக்கும்? அந்த நாட்கள் வரப்போகிறது. தேவனுடைய கோபத்தினுடைய உக்கிரத்தின் நாட்கள் வரப்போகிறது. அதற்கு தப்பும்படி நன்றாக புரிஞ்சுக்கோங்க. உங்க சிந்தனை எங்கே என்ன செய்யக்கூடாது, திசை மாற வேண்டாம். அந்த கோபத்தின் உக்கிரத்தின் நாட்களுக்கு தப்பும்படி அவன் நல்லா கவனிக்கணும். ஐயோ, என் கணவன் ரட்சிக்கப்படலையே, என் மனைவி ரட்சிக்கப்படலையே, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படலையே, அதெல்லாம் செகண்டரி. ஃபர்ஸ்ட் உங்க ஆத்துமா, ஃபர்ஸ்ட் நம்ம ஆத்துமா. அவன் நம்ம முதல்ல நான் ஆயத்தமாயிடணும். அதுக்கு பிறகுதான் பக்கத்துல ஐயோ என் புருஷனாச்சு, ரைட், அது பூமியில இருக்கிற வரைக்கும் தான். உலகத்துல வாழுகிற வரைக்கும். ஐயோ மனைவியாச்சு, ரைட், உலகத்துல வாழுகிற வரைக்கும் தான். ஆனா பரவத்தும்போது யாரும் கைப்பிடிச்சு கூட்டு போக முடியும். ரகசிய வயதுல வரும்போது எந்திரி போலாம். ஆண்டவர் ரெக்கமெண்ட்லாம் பண்ண, ஆண்டவரே கிருபையாயிரும், ஆத்மானை காப்பாத்துக்கு அவ்வளவுதான். வாய்ப்புகள் கொடுத்தோம், தருணங்கள் கொடுத்தோம், வருஷங்கள் கொடுத்தோம், பல வருஷங்கள் கொடுத்தாச்சு. ஒன்னு நான் நேசித்தேன், நீ என்ன நேசிச்ச, ஏற்றுக்கொண்ட, எடுத்து ஆயத்தப்படுத்த, கிளம்பு போற. கவனிக்கிறீங்களா? பாருங்க, மறுபடியும் வாசிக்கிறேன். என் ஜனங்களே, நீங்கள் ராஜா சாரி என் ஜனங்களே, நீங்கள் அதன் நடுவிலிருந்து புறப்படுங்கள். கர்த்தருடைய உக்கிரத்தின் கோபத்தின் உக்கிரத்துக்கு தப்பும்படி அவனவன் தன் ஆத்துமாவை ரட்சித்துக் கொள்ள கடவன். அவனவன் தன் ஆத்துமாவை ரட்சித்துக் கொள்ள கடவன். எதை காத்துக்கொள்ளணுமா? ஆத்துமாவை ரட்சித்துக் கொள்ள கடவன். அதான் நிறைவேற காலம் வந்துருச்சு. கொடுக்கப்பட்ட இந்த ரட்சிப்பு விலையேறப்பட்டது, விலை மதிக்க முடியாத ரட்சிப்பு. கவனிக்கிறீங்களா? விலை மதிக்க முடியாத ரட்சிப்பு. உலகத்துல எல்லாத்தையும் வாங்கிடலாம். இந்த உலகத்துல என்ன செஞ்சலாம்? எல்லாத்தையும் வாங்கிடலாம். அலெக்சாண்டர் தி கிரேட் என்ன செஞ்சா? அந்த 31வது வயசு வரைக்கும் முழு உலகத்தை தன்னோட கண்ட்ரோலுக்குள்ள பக்கத்து நேர்ல கொண்டு வந்துட்டா. எல்லாருக்கும் தெரியும். முழு உலகத்தை ஆய்வு செய்ய முடியாது, தன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டா. அகஸ்வர ராஜா, 127 தேசத்துக்கு ராஜா. இப்ப நம்ம தேசத்தை ஆளுகிற பிரதமர் ஒரே ஒரு குட்டி இந்தியாவுக்கு பிரதமர். ஓகே. ஆனா அந்த அலெக்சாண்டர் தி கிரேட்ங்கிற மனுஷன் 31வது வயசுல ஒரு சின்ன வாலிபன், அவ்வளவுதான், குட்டி வாலிப பையன், அவ்வளவுதான். முழு உலகத்தை தன்னோட கண்ட்ரோலுக்கு அழகாக கொண்டு வந்துட்டான். இன்னும் சில காரியங்களை மாதிரி பிடிச்சு அவன் சீட்ல உட்காரதான், அதுக்குள்ள அவன் வாழ்க்கை க்ளோஸ் முடிஞ்சது. இப்போ இந்த உலகத்தெல்லாம் ஆதாயப்படுத்தலாம், எப்படின்னா ஆதாயப்படுத்தலாம். ஆனா ரட்சிப்பு தேவனாய் தேடி வந்து இறக்கப்பட்டு கிருபையாய் கொடுக்கிறத விலை மதிக்க முடியாத இலவச ஈவு அந்த ரட்சிப்பு கர்த்தர் உங்களுக்கு அது கொடுத்திருக்காரு. அது இழந்துட வேண்டாம், ஒரு நாளுக்கு இழந்துடக்கூடாது. அந்த ரட்சிப்பை என்ன செய்யணும்? அவனவன் அவனுடைய ஆத்துமாவை ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலை அதுதான். அந்த ரட்சிப்பையும் ஆத்துமாவையும் அனுதினம் காத்துக்கொள்ள நம்ம என்ன செய்யணும்? கவனமா இருக்க வேண்டும். அடுத்து வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடினால், எப்படி என் பொறுமை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். என்ன அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. மறுபடி வாசிக்கிறேன். என் பொறுமை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக. இன்னும் சோதனையே வரல, பூமியில இருந்து சோதனையே வரல, வரப்போகுது பூமியில. அப்ப பூமியில குடியிருக்கிறவர்களுக்கு சோதிக்க முடியாது சொன்னா நாம அந்த பூமியில குடியிருக்கிறவர் கிடையாது, நாம இந்த பூமிக்குரியவன் கிடையாது. அது மைண்ட்ல வச்சுக்கணும். பூமியில குடியிருக்கிறவர்களை சோதிக்க முடியாது. பூச்சக்கரத்தின் மேல் எங்கும், ஒரு குறிப்பிட்ட மாவட்டமோ மாநிலமோ குறிப்பிட்ட தேசமோ கிடையாது. பூச்சக்கரம் என்று சொன்னால்
உலகத்துடைய 4 எல்லை, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 4 எல்லை, என்டையர் தி வேர்ல்ட், முழு உலகம் டோட்டலி பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு. இப்ப வந்திருக்கிறது கிடையாதுங்க, இப்ப வந்திருக்கிறது சோதனை கிடையாது, வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். புரியுதுங்களா? ஏன் இப்ப இதனால வசனத்தை காத்துக் கொள்கிறவர்கள் தான் கர்த்தர் காப்பார். வசனத்தை கத்த சொன்ன வார்த்தைகளை சொல்லி வசனத்தை காத்து கொண்டபடியினால், யார் வசனத்தை காத்துக் கொள்கிறார்களோ, யார் வசனத்தை சத்தியத்தை சத்தியமாய் காத்துக் கொள்கிறார்களோ, ஜாக்கிரதை பிடித்துக் கொள்கிறார்களோ, அதை ஃபாலோ பண்றார்களோ, தேவன் என்ன செய்வார்? கடைசி நாட்கள்ல வரப்போகிற சோதனை காலத்தை அவர் என்ன செய்வார்? தப்பி பாதுகாப்பார். அவர் வந்து நம்ம என்ன செய்வாரா? வந்து நம்மை காப்பாரா? அல்லேலூயா. நம்ம வந்து ஒரு பாதுகாப்பாரா? வேதம் அப்படிதான் நமக்கு தெள்ள தெளிவாய் சொல்லுகிறது. இன்னும் வசனத்தை கவனிங்க. அதே வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்துடைய 11வது வசனம் கவனிங்க. மரணம் நேர்கிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சி வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். மரணம் நேர்கிறதா இருந்தாலும், மரணம் நேர்கிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி. எதற்கு தப்பும்படி? ஆமா, இப்ப நம்ம பார்த்து கொண்டிருக்கோம் இல்லையா, இதோட முடிவு இப்படிதான் இருக்கும். அடுத்து எல்லாமே அழிவு, கொள்ளை, பயங்கர வறுமை, தரித்திரம், சாபம் இதனுடைய பீக்குக்கு போகும்போது நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அப்ப நமக்கு இப்ப கடைசி காலத்துல தேவையானது ஆட்டுக்குட்டி ரத்தம், சாட்சியின் வசனம். அந்த ரட்சிப்பு நிறைவேற நம்ம பரிபூர்ணப்பட என்ன செய்யணும்? ஆட்டுக்குட்டி ரத்தத்தையும் சாட்சியின் வசனத்தையும் பிடித்துக் கொள்ள வேண்டும். ஆமென். இயேசுவின் நாமம், வசனம், சத்தியம் இதெல்லாம் பிடிச்சு வாழணும். அதிகாரத்தை பிடிச்சு வாழணும். அனுதினம் சிலுவை நோக்கி நம்ம பார்க்கணும். அவருடைய பாதத்தை பிடிச்சுக்கணும், பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். வழி இல்லை, நோ வே. உலகம் முழுவதும் ஆதாயப்பட்டு உண்ணான், தன் ஜீவன் நஷ்டப்படுத்தி உண்ணானுக்கு லாபம் என்ன? வேதம் சொல்லுகிறது, தெளிவாய் சொல்லுகிறது. ஆமே, நம்ம ஆதாயப்படுத்தணும், அவர் சமூகத்தை போய் சேர வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு காரியம் என்ன செய்யணும்? ஆட்டுக்குட்டி ரத்தம், சாட்சியின் வசனம். இது அதனால என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். இந்த பொல்லாதவனை ஜெயிக்கிறதுக்கு, இந்த பொல்லாத உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு ரெண்டுதான் வழி இல்லை. வேதம் சொல்லுகிற நமக்கு ஆதாரம் அதுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்த காரியம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரட்சிப்பு நிறைவேறும் காலம் வந்து நம்ம தலைப்பின் கீழே அடுத்தது நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, மலைக்கு ஓடிப்போ. என்ன பாஸ்டர் மலைக்கு ஓடிப்போன்னு சொல்றாரு? நாங்களாம் மலையை விட்டு தான் இறங்கி வந்திருக்கிறோம். நீங்க நினைக்கிற மலை கிடையாது. தேவ சமூகத்துக்கு ஓடி போக வேண்டும். ரட்சிப்பு நிறைவேற காலம் வந்துருச்சு. இப்ப என்ன செய்யணும்? தேவ சமூகத்துக்குள்ள போயிடணும். பயங்கரமான ஒரு போராட்டம், உபத்திரம் வருது. யாரோ துரத்திட்டு வராங்க அப்படின்னு சொன்னா, ஒரு அடைக்கலமான பட்டணம், ஒரு பார்வையின் வெடிப்பு, ஒரு அடைக்கலமான பகுதி, மறைவான பகுதின்னு சொல்லி ஜனங்க ஓடி போய் அதுக்குள்ள மறைந்து கொள்ள பிரயாசப்படுவாங்க. இது அந்த நாட்கள் தான், அந்த நாட்கள் இது. போய் கர்த்தருடைய சமூகத்தில் அடைக்கல பட்டணத்துக்குள்ள மறைந்து நம்ம பிரவேசிக்கிற நாட்கள் இது. அதுக்குள்ள மறைந்திருக்கிற நாட்கள். அடைக்கல பட்டணம். ஒரு அடிமை இருக்கிறான், ஒரு அடிமையான மனுஷன் இருக்கான்னு சொன்னா, ஒரு முதலாளி குறிப்பிட்ட பணத்துக்கு விலைக்கரைமா கொடுத்து என்ன செஞ்சிருவான்? வாங்கி என்ன செய்வாங்க? நியாயப்பிரமாணத்தின் படி காதல் என்ன செய்வாங்க? ஒரு கம்பி குத்தி ஓட்டம் பண்ணி அடிமை தன்னோடு என்ன செஞ்சு வச்சு வளர்ப்பாங்க. அப்போ உபத்திரம் நாட்கள், ஒரு கொடுமை நாட்கள் வரும் சொன்னா, அது நிமித்தம், உடன்படிக்கை பண்ணது நிமித்தம் என்ன செய்வான்? அவனும் காக்கப்படுவான். அவன் செய்வான்? காக்கப்படுவாங்க. சோ சேம் திங். நம்ம என்ன செய்யணும்? இந்த நாட்களில என்ன செய்யணும்? மலைக்கு ஓடி போகணும். கல்வாரி மலை, ஜெப மலைக்கு, தேவ சமூகத்துக்கு, கர்த்தருடைய பாதத்துக்கு ஓடி போக வேண்டும். வேற எங்கேயும் ஓடி பிரயோஜனம் இல்லை. அங்க ஒரு பிரசங்கம் நடக்குது, அங்க தீர்க்கதரிசி இருக்கிறாங்க, இங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்காங்க. ஓடிட்டே இருந்தீங்கன்னா தீர்க்கதரிசி போயிடுவார், நாம இருந்துருவோம். அவ்வளவுதான். புரியுதா? இன்னைக்கு நிறைய ஜனங்கள் சத்தியம் நல்லா தெரிஞ்ச ஜனங்கள் செய்யறாங்க. இங்க ஒரு ஊழியர் வராங்க, பயங்கர ஸ்பெஷல். டிவில அந்த டைம் 5 to 6, 7 to 8 வராங்க. அப்பா அப்படி பார்த்துட்டே இருந்து வச்சவங்க, நான் பார்த்தே இருக்க வேண்டியதான், இங்கிருந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எல்லா டாட்டா காமிச்சு போயிடுவாங்க. கர்த்தர் சத்தியத்தை கொடுத்துருக்காரா?
வார்த்தை ஊழியம் கொடுக்குறாரா? வார்த்தை பிடிச்சி முழங்கால் போடுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறேன், வசனத்தை கொடுத்திருக்கிறேன், எச்சரிப்பை கொடுத்திருக்கிறேன், அந்த பயத்தை கொடுத்திருக்கிறேன், என்னையும் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்தும் ஆண்டவர் சொல்லிட்டு மரியலட்சுமி தன்னை விட்டு நல்ல கர்த்தருடைய பாதத்தை பிடித்துக் கொண்டு அது போல அவருடைய பாதத்துல யார் ஒருத்தர் அமர்கிறோமோ அவங்க மாத்திரம் தான் போக முடியும். டிவியை பார்த்துட்டே இருந்தாலும், இன்டர்நெட்டை பார்த்துட்டே இருந்தாலும், யூடியூப்ல வர பிரசங்கத்தெல்லாம் நம்ம பார்த்துட்டே இருந்தாலும் கண்டிப்பா போக முடியாது. பிரசங்கம் பண்ண போயிடுவாங்க, நாம இங்கே இருந்துருவோம். பைபிள் எடுக்கிறது இல்லை, சிலர்லாம் பைபிள் எடுத்து படிக்கிறதே இல்லை. யூடியூப்ல வர பிரசங்கம் அதை மட்டும் போட்டு பார்த்துட்டோம்னா ஓகே, அவ்வளவுதான், இன்னைக்கு நம்ம பைபிள் படிச்சாச்சு, நீ ஜோமனிச்சு, அதாவது 6வது அட்டன் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். நம்ம சபை கர்த்தர் கொடுத்திருக்கிற மெய்ப்பன், கர்த்தர் வார்த்தை நியாயத்தை நம்ம கொடுக்குறோமா, அந்த வார்த்தை வருதா எடுத்துட்டு செய்யுங்க. வாரமெல்லாம் தியானிங்க. 1-2 நாள் தியானிச்சுன்னு சொன்னா வசனம் இருக்கு, இது அல்ல குறையாத பொக்கிஷம். வேர்த்து பிரிச்சு வைங்க. சிலர் ஆதியில அப்படியே ரெகுலரா வாசிச்சுட்டே வருவீங்க. உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி போர் அடிக்குதுன்னு சொன்னா பைபிள்ல குறிப்பிட்ட புத்தகம் இருக்கு. பழைய பாட்டுல 39, புதிய பாட்டுல 27 இருக்கு. அது ஏதாவது ஒரு பகுதி சூஸ் பண்ணுங்க, ஒரு குறிப்பிட்ட பகுதி சூஸ் பண்ணுங்க, அதை மட்டும் படிங்க. இல்ல சின்ன தீர்க்க தரிசனம் இருக்கு, அதை மட்டும் படிச்சுன்னா செய்யுங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் எடுத்து இன்னைக்கு இதை படிச்சு முடிச்சிடணும், இன்னைக்கு இந்த லூக்காவை படிச்சு முடிச்சிடணும், இல்ல இந்த எபேசியரை படிச்சு முடிச்சிடணும், இந்த கலாத்தியரை படிச்சு முடிச்சிடணும். இந்த பிலிப்பியில 2-3 அதிகாரங்கள் தான் இருக்கும், 3 நாட்கள் இதுக்கு உள்ளதான அதிகாரங்கள் இருக்கும். அப்படி சூஸ் பண்ணி படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, உண்மை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி வார்த்தையை எடுத்து நீங்க தனிப்பட்ட வகையில நீங்க தியானிச்சீங்கன்னு சொன்னா கண்டிப்பா சொல்றேன், கர்த்தருடைய வருகையில செஞ்சலாம், கடந்து போகலாம். மீடியாக்களையும் செல்போனையும் இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சுக்க வேண்டாம், நம்ப வேண்டாம். நல்லா கவனிக்கிறீங்களா? இந்த நாட்களிலே நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம், இதெல்லாம் 4G ஸ்பீடுங்க, பயங்கர டெக்னாலஜி போயிட்டு இருக்கு. அடுத்து 5G ஒன்று விட்டுட்டாங்க, அதை லான்ச் பண்ணிட்டாங்க. அந்த 5G ஸ்பீடு எல்லாம் முழுக்க ஃப்ரீ வைஃபைங்கிற ஒரு காரியத்தை செஞ்சுட்டாங்க, விட்டுட்டாங்க. நல்லா கவனிங்க நண்பான தேவஜன், 5G எல்லாம் விட்டுட்டு வைஃபை விட்டாங்க. எதுக்காக தெரியுமா? எல்லாருக்கும் இலவசம். இன்னைக்கு நம்ம டேட்டாக்கு பல நூறுகள், பல 500, 600 பக்கம் பல காசு நம்ம என்ன செய்யறோம், போடுறோம். ஆனா கூடிய சிறு விரைவில் செய்யறோம். முழு உலகத்துல என்ன செய்ய போகுது? ஃப்ரீ வைஃபை வரப்போகுது. ஃப்ரீ வைஃபை வரும்போது அவங்க என்ன சொன்னாலும் அத்தனைக்கு போய் நம்ம எல்லா டாக்குமெண்ட்டும் தரேன், தலையை கொடுக்கணும், தலையை கொடுக்க மக்கள் ஆயத்தமா இருப்பாங்க. ஃப்ரீ வைஃபை, எல்லா இன்டர்நெட் ஃப்ரீ. நல்லா கவனிங்க, முழு உலகத்தில் இருக்கிற ஜனனுடைய மொத்த டேட்டாவையும் ஒரு மனிதன் கண்காணிக்க போகிறான். என்டையர் தி வேர்ல்ட் 800 கோடி ஜனங்களுடைய மொத்த டேட்டாவும் கிட்டத்தட்ட ஒரு 27-28 பக்கம் சேட்டலைட் செப்பரேட்டா செஞ்சிருக்காங்க, அந்த விண்ல செஞ்சிருக்காங்க, லான்ச் பண்ணிருக்காங்க. இதுக்காக 5Gக்காகவே, ஃப்ரீ வைஃபைக்காகவே எல்லாத்தையும் செய்யணும். ஃபுல் கண்ட்ரோல்ல வச்சு என்ன செய்வாங்க, எல்லா டீடைல்ஸ் டேட்டாவும் கலெக்ட் பண்ணி இப்போ எல்லா மொத்தமும் ஒரு மனுஷனுக்குள்ள போக போது அவன் ஒரு சர்வாதிகாரியை போல என்ன செய்வான், எல்லாவற்றையும் ஆளுகை செய்வான். இது எல்லாம் கலெக்ட் பண்ண பிறகு அவன் கேட்டின் மகனாகிய அந்தி கிறிஸ்துவோட கரத்துல ஒப்படைக்க போகிறான். அது மாத்திரம் இல்லாதபடிக்கு இன்னும் சில காரியங்கள் வந்துருச்சு. சிலர் நீங்க பார்த்திருப்பீங்க, ஃபேஸ் ரெகக்னிஷன் ஹப் அப்படின்னு சொல்லி, ஒன் ஹப் இதெல்லாம் நிறைய வந்துருச்சு. சைனா தேசத்துல ஆல்ரெடி இருக்கு, சில வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் பிறக்கிற குழந்தைக்கு முதற்கொண்டு ஒரு செப்பரேட் நம்பர் கொடுத்துருவாங்க. நம்பர் கொடுத்துட்டு எல்லாருக்கும் நம்பர் கொடுத்துருவாங்க. அவங்க பூமியில எந்த இடத்துக்கு போனாலும் செய்யும். இப்போ நீங்க மேப் பாக்குறீங்க, கூகுள் மேப் பாக்குறீங்க, ஒரு வாகனம் போனா அப்படியே ரூட் போட்டு காமிங்க. அது போல அத்தனை பேருக்கு செய்யுது. யார் அதை எங்க போறாங்க, என்ன செய்யறாங்க, எல்லாம் அதை கண்காணிச்சுட்டே இருக்கு. அந்த நம்பர் உள்ளது கரெக்டான சேட்டலைட் மூலியமா அந்த ஒரு மனுஷன் கண்ட்ரோல்ல அவன் மானிட்டர் பண்ணிட்டே இருக்கலாம். எங்க போறான், எங்க வரான், அவன் பேசுற காரியங்கள் எவ்ரிதிங். பயோசிப் தான் நம்ம பார்த்துருக்கோம், நமக்கு தெரியும். பயோசிப் அரசியல் கொடுத்தாங்க சொல்லி இப்போ பிரெயின் சிப் கூட வந்துருச்சு, ரெடி பண்ணிட்டாங்க. பிரெயின் சிப்புங்கிற காரியம், பிரெயின் சிப்பா, அது பிரெயின்ல சிப் பண்ணும் அப்படிலாம் கிடையாது. இப்போ நம்ம பார்த்துட்டு ஒரு காரியம் நினைக்கிறோம், இந்த மனுஷனை ஓகே இந்த இடத்துல என்ன செய்யலாம், போய் லாக் பண்ணலாம், இந்த இடத்துல போய் அந்த மனுஷனோட வாழ்க்கை முடிச்சிடலாம், அடிச்சிடலாம், கொண்டுடலாம் சொல்லி நினைக்கிறோம் இல்லையா? இப்போ மைண்ட்ல நினைக்கிற காரியம் டக்குன்னு அவனுக்கு போயிடும். புரியுதுங்களா? மைண்ட்ல சிந்திக்கிற காரியங்கள் உடனடியாக அவனுக்கு போயிடும். ஒருவேளை அரசாங்கத்துக்கு எதிராகவோ இல்லை தனிப்பட்ட மனுஷனுக்கு எதிராகவோ சிந்திக்கிற காரியங்கள் இமிடியேட்டா அவனுக்கு போயிடும். எதையுமே சுதந்திரமாக என்ன செய்ய முடியாது, சிந்திக்க முடியாது, யோசிக்க முடியாது, செயல்படுத்த முடியாது. எந்த ஒரு காரியத்தையுமே அப்பிறகு அவன் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவான். இப்படி எக்கச்சக்கமான காரியங்கள் நடந்துகிட்டே இருக்கு. இப்படி நிறைய காரியங்கள் நடந்துகிட்டே இருக்கு, பயங்கரமான காரியங்கள் நடந்துகிட்டே இருக்கு. ஆக நம்ம என்ன செய்யணும்? இப்ப புரியுதா? நம்ம எங்க வந்துட்டு இருக்கோம்னு சொல்லி எங்க வந்துட்டு இருக்கோம்? இப்போ நம்ம எல்லா மத்த ஆதாரமும் கொடுத்துட்டோம். ஆதார் கார்டுங்கிறதுல எல்லா ஆதாரமும் கொடுத்துட்டோம், சகலத்தையும் கொடுத்துட்டோம். இன்னும் கொடுக்க வேண்டியது ஒண்ணுமே கிடையாது, எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். அப்பவே நமக்கு ஒரு அறிவு வந்திருக்கணும், நம்ம யோசனை வந்திருக்கணும். ஓகே எல்லாம்
எல்லா டீடைல்ஸ் அவங்க கைக்கு போயிடுச்சு. அந்த செல்போன் நம்பர் மூலியமா என்னைக்கு ஆதார் இணைச்சாங்களோ, பேங்க்ல இணைச்சாங்களோ, சகலத்துல இந்த ஆதார் இணைச்சாங்களோ அப்பவே போயிடுச்சு. அடுத்து 16 இலக்க நம்பர் விரைவில் வரப்போது ப்ராசஸ் ஆயிடுச்சு. இப்ப செல்போனோட கூட என்ன செய்யறாங்க, இன்னும் 2 நம்பர் கூட்டு போறாங்க. அதுவும் உங்களுக்கு தெரியல, சில பேருக்கு தெரியாது. எல்லாம் ப்ராப்பரா வந்துட்டு இருக்கு. இமீடியட்டா லான்ச் பண்ண போறாங்க. இதுல எதுக்கு அடையாளம்? மணவாளனுடைய சத்தம் இதோ வருகிறாங்கிற சத்தம் கேட்க போது, அந்த துணி கேட்க போது, அதுக்கான அடையாளம் தான். ஜாக்கிரதையா இருங்க. தேவையானதை விட்டு தேவையில்லாத எல்லாமே நம்ம பசங்க பார்ப்பாங்க. நம்ம பிள்ளை என்ன செய்வாங்க, மொபைல் இருக்கா, இன்டர்நெட் இருக்கா, தேவையானது ஒண்ணு கூட பார்க்க மாட்டாங்க. நிறைய பேர் செல்போன், இன்டர்நெட் இருக்கு, நியூஸ் கூட பார்க்க, நியூஸை சுத்தமாவே பார்க்கறது கிடையாது. அதை தவிர எதெல்லாம் தேவையில்லை எல்லா குப்பையும் தேவையில்லாத அசுத்தத்தை என்ன செய்யறாங்க, அந்த மொபைலை வாரி அள்ளி கொட்டி கொடுத்துருக்காங்க. தம்பி தங்கச்சி, உங்களுக்கு தான் எச்சரிக்கை. பார்த்து கொண்டு அத்தனை பேருக்கு இந்த வார்த்தை தான் எச்சரிக்கை. ஆமென். தேவையானது ஒன்றே. எப்படி? தேவையானது ஒன்றே. இதான் தேவையானது. இன்னைக்கு செல்போன் உங்களை காப்பாத்தாது. அது எவ்வளவு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும், எவ்வளவு லைக் இருந்தாலும், எந்த ஃபேஸ்புக்ல ஃபேஸ் இருக்கு, உருவாக்கினருக்கு உங்க ஃபேஸ் தெரியுமா? அதை யோசிக்கணும். எனக்கு ஃபேஸ்புக்ல என்னோட ஃபேஸ் 1000 பேருக்கு தெரியுங்க. ஏங்க உலகத்துல தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? நம்ம ஃபேஸ் நம்ம தகப்பனுக்கு தெரியுமா? உங்க ஃபேஸ் அங்க ரெஜிஸ்டர் ஆயிருக்கா? அந்த ஜீவ புத்தகத்துல நம்ம ஃபேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கான்னு தெரியுமா? அங்க ரெஜிஸ்டர் ஆனதான் என்ன செய்ய முடியும், நம்ம போய் சேர முடியும். நம்ம ஃபேஸ்புக்ல ரெஜிஸ்டர் ஆனாலும், வாட்ஸ்அப்லயோ அந்த ட்விட்டர்ல என்னென்ன XYZ எத்தனை இருக்கோ, நோ வேஸ்ட், ஜீரோ வேல்யூ. சற்று சிந்தித்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். கவனிங்க, 12ஆம் வசனத்தினுடைய 14ஆம் வசனம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதுக்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார்கள். இதுதான் ஆட்டுக்குடி ரத்தம் தான், சாட்சியின் வசனம் தான் நமக்கு அடையாளம். சாரி, அது அடுத்த பகுதியில் வந்துட்டேன். அது பகுதியில் முடிச்சாச்சு. மலைக்கு ஓடி போக வேண்டும். தேவனுடைய சமூகத்தை என்ன செய்யணும்? ஓடி போக வேண்டும். கர்த்தருடைய சமூகத்துக்கு ஓடி போக வேண்டும். ஆதார வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்துடைய 17 to 25 வரைக்கும் ஏற்கனவே தியானிச்சிருக்கிறோம். பாருங்க. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்பு ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமி எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. லோத்து ஃபேமிலிக்கு சொல்றாரு, எப்பா பயங்கரமான அக்கிரமம், பாவம், அசுத்தம், துணிகரம் அன்னைக்கு எப்படி நடந்துச்சோ அந்த சேம் டிக்டோ இன்னைக்கு என்ன செய்யுது, பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அண்ணன் சொன்னாரு, அன்னைக்கு அவங்களை எப்படி நான் அழிச்சனோ அதே போல இன்னைக்கு நம்ம அழிக்க போறேன். அன்னைக்கு நோவா காலத்துல லோத்து நாட்கள் எப்படி அழித்தேனோ அதே போல மனுஷகுமார் வர நாட்களும் நடக்கும். அப்படி நான் டோட்டல் அழிக்க போறேன். நிறைய பேர் பொன் விளைகிற பூமி, சொர்க்க பூமி, தங்க பூமி, இன்னைக்கு நம்ம சொர்க்கத்துல தான் இருக்கிறோம். சில ஊழிக்காரங்க இன்னைக்கு சொல்றாங்க, ஊழிக்காரங்க குறை சொல்ல வரல, நம்ம பரலோகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க சில பேர் எல்லாம். எப்படி? பரலோகம் இங்கதான் இருக்கு, பூமியில தான் பரலோகம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. சிலர் சொல்றாங்க என்னன்னா, மரணம் இல்லை, நீ சாவதில்லை. எப்படி வார்த்தை? அது சொன்னது யாரு? சர்ப்பம் சொல்லுச்சு. நீ அப்ப இந்த பழத்தை சாப்பிட்ட சாவதில்லை, உனக்கு மரணமே இல்லை. அப்ப என்ன ஆவி அவனுக்குள்ள கிரியை செய்யுதுன்னா, லூசிபர் ஆவி அவனுக்குள்ள கிரியை செய்யுது அர்த்தம். சத்தியம் தெரிஞ்சாதான் நீ கண்டுபிடிக்க முடியும். அப்படிப்பட்ட ஆட்களை வசனம் தெரிஞ்சாதான், சத்தியம் தெரிஞ்சாதான், ஓ இவன் யாரு, இவன் சாத்தானுடைய கைக்கூலி கூட்டாளி அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா அந்த உபதேசத்துல நீங்களும் ஆளாயிடுவீங்க. அவனை போல நீங்க இந்த பூமியிலே குப்பை கொட்ட வேண்டியதா. ஜாக்கிரதையா இருங்க. இப்போ லோத்தை காத்து அந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு பாருங்க, அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு தேவதூதன் செய்யற அவங்க பிரயாசப்படுறாரு, வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு சொல்றாரு, நீ உன் ஜீவன் தப்பு ஓடிப்போ, மலைக்கு ஓடிப்போ, பின்னாடி பாராதே, இந்த சமூகம் எங்கும் இல்லாதே, நீ அழியாதபடிக்கு. எப்படி நீ அழியாதபடிக்கு? மலைக்கு ஓடிப்போ. தேவ சமூகம், கர்த்தருடைய சன்னிதானம், கர்த்தருடைய பாதத்துக்கு ஓடிப்போன்னு. ஆண்டவரே, வேற வழியே இல்லை, உங்க சமூகம் தான், உங்க சன்னிதானம் தான் எனக்கு வழி இல்லப்பா. உம் சமூகமே என் பாக்கியமே. ஃபாதர் அழகா பண்ணார். தரிசனம் நிறைந்த மனுஷன். வசனத்தை அப்படியே பாடல பாடி எல்லாரும் இருத்துல வசனத்தால நிரப்புவது கத்து நல்ல ஒரு பாக்கியமான ஒரு பாக்கியசாலி கத்து கொடுத்துருக்காரு நமக்கு. கர்த்தர் சமூகத்துக்கு ஓடி போயிருங்க. எதையும் பார்க்காதீங்க. எதையும் பிரதர் சிஸ்டர், ஐயா நீ எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் சரி, எல்லாம் எனக்கு ஏசப்பட நாமத்தை உங்களை மதிக்கிறேன், உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை நான் கொடுக்குறேன். தயவு செஞ்சு என்ன செஞ்சிடாதீங்க, தெய்வ சமூகத்தை விட்டு ஓடிடாதீங்க, தெய்வ சமூகத்தை புறக்கணிக்காதீங்க. நீ நிறைய பேர் தெய்வ சமூகத்தை சாதாரணமா ஐயா, உங்க ஞானம் உங்களை தப்பிக்காது, உங்க பணம், உங்க பொருள், உங்க காசு, உங்க செல்வாக்கு, அந்தஸ்து எதுவும் உங்களை தப்புவிக்காது. என்னையும் சேர்த்தா சொல்றேன், எதுவுமே தப்புவிக்காது.
word of God, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய சமூகம் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்குங்கிற பட்சத்துல மாத்திரம் நம்ம தப்பிக்க முடியாது. ஒண்ணுமே தப்பிக்க முடியாது, ஒன்றும் தப்பி வைக்க முடியாது. அந்த மனுஷன் உலக பிரகாரமான மனுஷன் சொன்னா அலெக்சாண்டர் தி கிரேட், எல்லாத்தையும் சுதந்திரிச்சிட்டேன், ஆனா என்னை காப்பாற்றுறதுக்கு எதுவுமே கிடையாது. உலகத்துல எல்லாமே மாயை, எல்லாமே பொய். தேவனை மாத்திரம் என்ன செய்யலாம்? அறையில் ஏற்றுக்கொள்ள. மரணத்தின கடந்து போன 36 வயசுல செத்து போனான். 36 வயசுல இளம் வாலிபன் செத்து போனான். அவன் அவ்வளவுதான் முடிஞ்சது. அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, தயவு செஞ்சு செய்யணும் மலைக்கு ஓடி போகிற அனுபவம். சிலர்லாம் மலை ஏறாங்க அடிக்கடிக்க, புரியும் நினைக்கிறேன். அப்பப்போ விழுந்து ஏறாங்க, அப்பப்போ ஜலத்துல அசைவாடுறீங்க. நீங்க இந்த பூமியில ஜலத்துல இப்படி விட்டு 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 அசைவாடுங்க. உண்மையிலே சொல்றேன், நோய் நாட்கள் எப்படி ஜலப்பிரளயத்துல வந்து கர்த்தர் அழிச்சாரோ அது போல அழிவு வரும். தம்பி, இளம் வாலிபனே, இளம் தங்கச்சி, என்ன பாச தங்கச்சி சொல்றாங்க, நிறைய இளம் தங்கச்சியில் கூட தண்ணி அடிக்கிறீங்க. சாராயம், துணிகரமா சாராயம், துணிகரமா தண்ணி அடிச்சுட்டு டான்ஸ், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். தம்பி, அதை நீ ஒரு தவற நினைக்கல. நீ குடிநீரை பருகிறது போல நீ துணிகரமா செஞ்சுக்கிட்டு இருக்க. கர்த்தருடைய கோபாக்கினை, கர்த்தருடைய கோபம் திடீர் என்று சொல்லி உண்மையில் வரும். சகோதரனே, நீ எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை எச்சரிப்பு எத்தனை முறை வந்து நீ நினைவு கூறல, அந்த வழியை விட்டு திரும்பல, அதை விட்டு திரும்பாத பட்சத்துல கண்டிப்பா கர்த்தருடைய கரம் உங்க மேல வரும். நீங்க மனம் திரும்பாத பட்சத்துல கர்த்தருடைய கரம், பயங்கர கோபாக்கினை கரம் உங்க மேல வரும். தப்பித்துக் கொள்ளுங்க, அவ்வளவுதான் வழி. ஜலப்பிரளயம் வரப்போகிறது, ஜலப்பிரளயம் வரப்போகுது. அந்த ஜலப்பிரளயத்தை தப்புன்னு சொன்னா என்ன செய்யலாம்? நீங்க அதெல்லாம் விட்டு முற்றிலுமா வெளியாங்க, விழுந்து விழுந்து எழுவீங்கன்னு சொன்னா ஜலப்பிரளயம் எப்படி அழித்து போடுதோ அது போல கோபாக்கனை வரும். நீங்க எப்படி எடுத்துக்கொண்டாலும் சரி, உங்க வாக்கு தத்தங்களை சொல்லி ஆசீர்வாதங்களை சொல்ற மனுஷன் இருக்காங்க. அதெல்லாம் ஊர் உலகத்துல இருக்கிறாங்க நிறைய பேர். வாக்கு நீ ஆசீர்வாதமா இருப்பா, நீ பேர் மேல, அதெல்லாம் முடிஞ்சிச்சு காலம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாங்க? உள்ள சீல் பிதுக்காம விட்டாங்க. நீங்க சீல் பிதுக்காதான் ரணம் என்ன செஞ்சுச்சு? பொறைய ஓடி என்ன செஞ்சு நீங்க ஆத்மாவை அழிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவர் சொன்ன காரியம், அந்த பாவத்தை விட்டு நீங்க வெளியே வரலன்னு சொன்னா எப்படி நோவா நாட்கள் கர்த்தர் அழிச்சவர் அது போல அழிவு வந்துடும். ஜாக்கிரதையா இருங்க. எந்த இடத்துல எவ்வளவு பெரிய மனிதன், எவ்வளவு பெரிய அதிகாரி நீங்க கேட்டாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய வார்த்தை முன்பாக நாம் எல்லாரும் மண்ணு தான், எல்லாரும் தூசுதான், சாம்பல் தான். ஜாக்கிரதையா இருங்க, கர்த்தர் உங்களை எச்சரிக்கிறார். பாருங்க, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. அழியாதபடிக்கு, அழிவு வரதுக்கு முன்பதாக. இப்ப உங்களுக்கே தெரியும், ஐயோ நான் பரலோகத்துக்கு போவானா போக மாட்டேன்னு கண்டிப்பா உங்களுக்கே தெரியும். சில பாவத்துல இருக்கிற மக்கள் இருளுக்குள்ள இருக்கிறீங்க, இருட்டுக்குள்ள, பக்கா இருட்டுக்குள்ள இருக்கிறீங்க. நிச்சயமா தெரியும் உங்களுக்குள்ள ரட்சிப்பு உங்களை விட்டு போயிருச்சு அப்படிங்கிறது. அந்த கன்ஃபர்மேஷன் உங்களுக்கே தெரியுது. நான் கண்டிப்பா போக மாட்டேன்னு சொல்லி அப்படியே நீங்க கடப்பீங்கன்னு சொன்னா வாழ்க்கை என்ன செஞ்சிடும்? டோட்டலி முடிச்சிடும். இல்ல கர்த்தரிடத்தில் இரக்கம் கேட்பீங்கன்னு சொன்னா, கர்த்தரிடத்தில் கிருபை கேட்பீங்கன்னு சொன்னா, கர்த்தரிடத்தில் தயவு கேட்பீங்கன்னு சொன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டு கர்த்தருடைய பாதத்துக்கு வாங்க, மண்டிட்டு அழுங்க. உலகம் உலகம் உலகம், வேலை வேலை, பணம் சம்பாத்தியம் சொன்னீங்கன்னா உங்க ஆத்மா முடிஞ்சிச்சு அர்த்தம். அவ்வளவுதான், க்ளோஸ். கடைசி காலம் சொல்லிட்டே இருக்கோம். திடீர்னு காணாம போவோம் நாங்க. இது உண்மையா நடக்கும். திடீர்னு சபையா நாங்களாம் செய்வோம், காணாம போவோம். இன்னைக்கு துணிகரமா என்னடா சொல்றாங்க பாத்துக்கலாம், பாஸ்டா அவங்க சொல்றாங்க வேலை அவங்கள அப்படின்னு சொல்லும் போது நீங்க செய்வீங்க, நாங்க மேல மத்தியாகத்துல என் மனவாளனை சந்திக்க போவோம், நீங்க புலம்புவீர்கள். அந்த நாட்கள் வரக்கூடாது. நாங்க என்ன செய்யறோம்? நாங்க ஜெபிக்கிறோம் உங்களுக்காக. தயவு செய்து மனம் திருங்க. தம்பி தங்கச்சி, மனம் திருங்க. விழுந்து விழுந்து எழுவீங்கன்னு சொன்னா தயவா என்ன செஞ்சிருங்க? ஆண்டோட பாதத்துல விழுந்துருங்க. நீங்க கர்த்தருடைய பாதத்துல விழுந்தீங்கன்னா உலகத்துல விழுந்துட மாட்டீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கவனிங்க, இன்னொரு சந்துக்குள்ள போலாம். என்னாகமம் 17ஆம் அதிகாரம், என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 14 அதிகாரத்துடைய 2 முதல் 8 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். நீ இஸ்ரவேல் புத்திரரோடு பேசி அவர்கள் பிதாக்களின் வம்சங்களாகிய ஒவ்வொரு வம்சத்தினுடைய பிரபுக்களிடத்தில் ஒவ்வொரு கோலாக 12 கோலை வாங்கி அவனவன் கோலில் அவன் பேரை எழுதுவாயாக. லேவியுடைய கோலின் மேல் ஆரோனின் பேரை எழுது கடுவாய். அவர்களுடைய பிதாக்களின் ஒவ்வொரு வம்ச தலைவனுக்காகவும் ஒவ்வொரு கோல் இருக்க வேண்டும். அவைகளை ஆசரிப்பு கூடாரத்திலே நான் உங்களை சந்திக்கும் ஸ்தானமாகிய சாட்சி பெட்டிக்கு முன்னே வைக்க கடவாய். அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவருடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்றார். இதை மோசே இஸ்ரவேல் புத்திரரோட சொன்னான். அப்பொழுது அவர்களுடைய பிரபுக்கள் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படி ஒவ்வொரு பிரபுக்கும் ஒவ்வொரு கோலாக 12 கோல்களை அவரிடத்தில் கொடுத்தார்கள். ஆரோனின் கோலும் அவருடைய கோல்களுடன் இருந்தது. அந்த கோல்களை மோசே சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே வைத்தார். இப்போ ஒரு முறுமுறுப்பு வருது. யாரு?
யாரு கர்த்தர் நமக்கு நியமிக்கிறார், யார் நமக்கு கர்த்தர் நியமிக்கிறான்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் வருது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, எப்பா இங்க ஒரு மனுஷன் எல்லாம் புறக்கணிக்கிறாங்க. ஆரோன் என்ன செய்யறாங்க, அவங்க புறக்கணிக்கிறாங்க. அவங்க யாரும் என்ன செய்யறாரு, எடுத்துக்கொண்டு நெகோசியேட் பண்றாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஒவ்வொரு கோத்திரத்துல மேல செய்ய ஒரு கோல் எடுத்துன்னு செய்ய, மேல நேம் எழுது. இப்போ லேவி கோத்திரத்துல ஆரோனுடைய பேர் எழுதுன்னு சொல்லி எல்லாம் பேசி மோசே மூலியமா சொல்லி அந்த நாளுக்கு முன்பதான் என்ன செஞ்சாங்க, அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள செஞ்சாச்சு, அந்த சாட்சியின் பெட்டிக்குள்ள வச்சாச்சு, உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வச்சாச்சு. யாருடைய கோல் துளிர்க்குதோ அவங்க தான் ஆண்டவர் நியமித்த ஆள் சொல்லி ஏற்றுக்கணும் சொல்லியாச்சு. இப்போ ஆரோனின் கோல் என்ன செஞ்சாச்சு, லேவி கோத்திரத்துல ஆரோன் அந்த கோல் மேல ஆரோன் பேர் எழுதி வச்சாச்சு. வச்சுட்டு பாருங்க, அந்த கோல்களை மோசே சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே வைத்தார். ஆரோனின் கோலும் அவருடைய கோலுடன் கூட இருந்தது வசனம், 7ஆம் வசனம். அந்த கோல்களை மோசே சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான். அந்த கோல் சாதாரண ஒரு கோல், இதுக்கு எப்படி உயிர் இல்லையோ, வெட்டப்பட்டதான ஒரு மரத்துண்டு, வெட்டப்பட்டு மறித்து போன அதுல செல்கள் எல்லாம் அழிந்து போன ஒண்ணுமே இல்லாத ஒரு மரத்துண்டு, சாதாரண ஒரு துண்டு. அது மேல செய்யணும், அந்த கோத்திரத்துல யாரு நேம், அது நேம் மேல எழுதுன்னு சொல்லியாச்சு, வச்சாச்சு. மேல செஞ்சு பண்ணிட்டாங்க, எழுதி வச்சுட்டாங்க. அந்த இரவுல வச்சுட்டாங்க, ஆசிரியர் கூடாரத்துல அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வச்சுட்டாங்க, சாட்சியின் கூடாரத்துக்குள்ள சமூகத்துல வச்சாச்சு. மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. என் கண்மான தேவச்சனமே, நீங்களும் நானும் இன்னைக்கு என்ன செய்யணும், இந்த சாட்சியின் கூடாரத்துக்குள்ள பிரவேசிக்கணும். சாட்சியின் கூடாரம், கர்த்தருடைய சமூகம், அந்த ஜெப மலை, இந்த பேழை, இதுக்குள்ள நம்ம பிரவேசிக்கணும். பிரவேசிச்சாதான் நம்ம என்ன செய்யணும், நமக்குள்ள ஒண்ணுமே கிடையாது, நம்ம ஆதாயப்படுத்துறது ஒண்ணுமே கிடையாது. ஏன், அந்த நாட்கள் நிறைவேறும் போது, அந்த காலம் நிறைவேறும் போது நம்ம மறுரூபமாக்கப்பட்ட மேனி சரீரத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். சமூகத்துல வந்தா நீங்க பிழைச்சுக்கலாம். தேவ சமூகத்துல சாட்சியின் கூடாரத்துக்குள்ள நீங்க வந்து அடைஞ்சிட்டா தப்பித்துக் கொள்ளலாம். நீங்க நானும் தப்பித்துக் கொள்ளலாம். ஒருவேளை நமக்குள்ள ஒண்ணுமே இல்லாம கர்த்தர் செய்வாங்க, ஒரே இரவுல துளிர்க்க வைக்கவும், பூ பூக்கவும், காய் காய்க்கவும், வாழ்க்கை பழங்கள் கொடுக்க எப்படி கர்த்தர் ஆரோன் கோலை கர்த்தர் பயன்படுத்தினாரோ, உருவாக்கினாரோ, அதே போல உங்களுடைய வாழ்க்கை, என்னோட வாழ்க்கை கர்த்தர் அற்புதம் செய்யறார். அது வல்லவரா இருக்கிறார். கர்த்தர் சமூகத்துக்கு வராம சாட்சியின் கூடாரத்துக்கு வெளியே, சாட்சியின் பெட்டிக்கு வெளியே, உடன்படிக்கை பெட்டிக்கு வெளியே, இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு வெளியே இருக்கிறோம் சொன்னா அந்த கோல் சாதாரண கோல், அது எதுக்குமே பிரயோஜனம் கிடையாது. கைவிடப்பட்ட நாட்கள் அந்த கோல் படுகிற பாடு அதுதான் தெரியும். எச்சரிக்கையா இருங்க தம்பி, தங்கச்சி, எச்சரிக்கையா இருங்கள். கர்த்தர் உங்களை எச்சரிப்பாராக. ஆமென். ஆரோனின் கோல் எப்படி உடன்படிக்கை பெட்டி சாட்சியின் கூடாரத்துக்குள்ள வந்ததோ அது போல நீங்கள் நானும் உள்ள போயிட்டு சொன்ன பிரச்சனை இல்லை. இல்ல உள்ள போல நான் கடைசியில வந்துடுவேன் பிரதர், எல்லாம் பார்த்துட்டு வந்துடும். நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்க தேவனுக்காக இதை நீங்க சாதி கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருக்கிறீங்க, ஆனா உலகத்துக்காகவே இவ்வளவு பிரயாசப்படுறீங்க. இல்லைங்க, ஒரு 58 வருஷம் பாருங்க, ரிட்டையர்ட் முடிஞ்ச பிறகு நான் வந்து என்ன பிரயோஜனம், யாருக்கு நீ வராமல் இருக்கலாமே, வராமல் செத்த பிறகு வந்து பிரயோஜனம். உயிர் பலம்லாம் போயிருச்சு, பலம் இல்ல, உயிர் இல்ல, எல்லாமே போயிருச்சு. அதுக்கப்புறம் தேவனுக்கு என்ன சாதிப்பா நீ வந்து? பலன் இருக்கும்போது, உயிர் இருக்கும்போதே, திராணி இருக்கும்போதே கர்த்தருக்காக உன்னால கர்த்தருக்கு ஏதாவது செய்ய முடியும்னு சொன்னா எல்லாமே முடிஞ்சு உலகத்துக்கு கொடுத்துக்கு பிறகு அதுக்கு பிறகு வந்து 1-2 வருஷத்துல என்ன சாதிக்க போற? அப்படி ஒண்ணும் செய்யணும் அவசியமே கிடையாதுல்ல. ஆமென். ஒருவேளை கர்த்தர் சிலர் அப்படி முன்குறித்து தீர்மானிச்சு அழைச்சிருப்பார். அப்படி அழைக்கிறவங்க கர்த்தருக்காக பிரகாசிச்சு இருக்காங்க. ஆனா முழுக்க 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 உலகம் 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 ஓடுனீங்கன்னு சொன்னா, சாட்சியின் கூடாரத்துக்குள்ளே வரல, சாட்சியின் பெட்டிக்குள்ளேயே வரல அப்படின்னு சொன்னா, நோ. நிறைய பேர் பாருங்க, நிறைய பேர் நம்ம பார்க்கிறோம், பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு பையனா பிறந்த கர்த்தர் ஊழியத்துக்கே கொடுத்துறேங்கன்னு சொல்லி, ஆனா பிள்ளைகள் வளர்ந்து வாலிபல் ஆகும்போது ஏதோ வேலைக்காரன்னு சொல்லி போனேன்னு வச்சவங்க, அந்த பெற்ற தாய் தகப்பன் எடுத்து தீர்மானத்தை முதல் குற்றவாளி பேரண்ட்ஸ் தான். நல்லா சிந்திச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட் பேரண்ட்ஸ் தான். முதல் குற்றவாளி நீங்க தான். உங்க பிள்ளைகளை நீங்க ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சிருக்கிறீங்களா, ஊழியத்துக்கு நீங்க சரியா நீங்க அவர்களை வழி நடத்தலன்னு சொன்னா முதல் குற்றவாளி நாம தான். கரெக்டா கைட் பண்ணணும். பணம் தப்பு வைக்காது. நீங்க ஒரே ஒரு காரியம், ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகள் எவ்வளவு, நீ ஐஏஎஸ் கலெக்டர் நீங்க போய் சேர்ல உட்காந்து அடுத்த நாள் சேர்ல விட்டு கீழே இறக்கிடுவார். உலக பிரகாரம் ஐஏஎஸ் எல்லாவற்றுக்கும் மேலாய் பரலோக பதவிங்கிறது விளையாட பெற்றது. அதுக்காக கர்த்தர் பிள்ளைகள் முன்குறிச்சிருக்கான்னு சொன்னா தயவு செஞ்சு என்ன செய்யாதீங்க, நீங்க அதை புறக்கணிக்க வேண்டாம், புறக்கணிக்க வேண்டாம். பிள்ளையோட வாழ்க்கையில தடுமாற்றம் எழுதுறாங்களா, தரிசனம், அர்ப்பணிப்பு, அதுல என்ன செய்ய நீங்க கன்ஃபியூஸா இருக்கிறீங்க. பேரண்ட்ஸ் பி கேர்ஃபுல், ஜாக்கிரதையா இருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரால வெனிஸ்ல பகுதியில் என்ன செய்யலாம், வாசித்த அடுத்த பகுதி கடந்து போகலாம். செப்பனியா 1ஆம் அதிகாரம்.
செப்பனியா 1ஆம் அதிகாரத்துடைய 14ஆம் வசனம் வாசிங்க கவனிங்க. கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது, அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனம் கசந்து அலறுவார். கவனிக்கிறீங்களா? கர்த்தருடைய நாள் தீவிரித்து வருகிறது. இது வரைக்கும் ரொம்ப ஸ்லோவா வந்துச்சு கர்த்தருடைய நாள். ஆமென். கவனிக்கிறீங்களா? இது வரைக்கும் எப்படி வந்துச்சு கர்த்தருடைய நாள்? ரொம்ப ஸ்லோவா வந்துச்சு, ரொம்ப மெதுவா வந்துச்சு. வாய்ப்புகளை கொடுத்தார், தருணங்களை கொடுத்தார், நிறைய சந்தர்ப்பங்களை கொடுத்தார். பார்க்கலாம், ஓகே இப்ப திருந்தோம், அப்ப திருந்தோம், இப்ப திருந்தோம் சொல்லி நிறைய வாய்ப்புகளை கொடுத்தார். ஆனா இப்ப என்ன செஞ்சது? கர்த்தருடைய நாள் தீவிரித்து வருகிறது, பயங்கர ஃபாஸ்டா வருது, பயங்கர வேகமாய் அவருடைய நாட்கள் வருகிறது. அதனால தப்பு முடியா என்ன செய், எங்க போ, நீ மலைக்கு ஓடி போ. தப்ப முடியாய் மலைக்கு ஓடி போ. கர்த்தருடைய நாட்கள், கர்த்தருடைய மகா பெரிய நாள், கர்த்தருடைய நாளுங்கிற பயங்கரமான நாள். எப்படியா தெரியுமா? அந்த கர்த்தருடைய நாள் வருது இல்லையா, அது சத்தம் பயங்கரமான, இது கர்த்தருடைய நாள். அதனால அதுக்கு பின்னாடி நமக்கு அதனால பார்த்தோம். நீங்க தயவு செஞ்சு செய்யுங்க, உட்காந்து வாசிங்க. பின்னாடி இருக்க வசனம், அந்த 15 வசனத்துல இருக்கு பாருங்க. அந்த 15ல இருந்து 18 வரையும் வாசிச்சு பாருங்க. அந்த நாள் உக்கிரத்தின் நாள், அந்த நாள் கர்த்தருடைய நாள், அந்த வருகை நாள் எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த அடுத்த செகண்ட், the fraction of second, the twinkling of an eyes ன்னு சொல்லுவாங்க. அந்த கண்ணிமைக்கிற நேரம், அதுக்கு அந்த எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே அது உக்கிரத்தின் நாளாய் மாறிவிடும், இக்கட்டும் இடுக்குமான நாளாய் மாறிடும், அழிவும் பால்கடிப்புமான நாளாய் மாறிடும், ஈடுகளும் அந்தகாரமான நாளாய் மாறும், மப்பும் மந்தாரமும் நாளாய் மாறிவிடும். தயவு செய்து சொல்ல, அந்த நாளை நம்ம கண்ணில் பார்த்துக்க கூடாது. நம்ம அங்க 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 இருக்கணும், அப்பாவோட மடியில் இருக்கணும், மனவாளன் பக்கத்துல நம்ம இருக்கணும். ஆமென். அதனால மாத்திரம் செஞ்சாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க மை டியர் பிரதர் சிஸ்டர். ஜாக்கிரதையா இருந்துக்கணும் நம்ம. கர்த்தர் நல்லவர். ஓகே, இன்னொரு சில பகுதி நம்ம வாசித்து கடந்து போகலாம். 3வது காரியம், ரட்சிப்பு நிறைவேறு காரியம் வந்துருச்சு. ரட்சிப்பு நிறைவேறக்கூடிய காலம் வந்துருச்சு. அதனால நம்ம என்ன செய்யணுமா? சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும். சிலுவையை, கர்த்தருடைய நாமத்தை, சமூகத்தை, அந்த சிலுவையை நம்ம நோக்கி பார்க்க வேண்டும். எடுத்துக்கொள்வோம். என்னாகும் 21வது அதிகாரம். என்னாகும் 21ஆம் அதிகாரத்திற்கு வரலாம். 21ஆம் அதிகாரத்துடைய 5 முதல் 9 வரைக்கும் வாசிக்கிறேன். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்தில் வரப்பண்ணினது என்ன? இங்கே அப்பவும் இல்லை, தண்ணீரும் இல்லை, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பா இருக்கிறது என்றார்கள். எவ்வளவு துணிகரமா பேசுறாங்க பாருங்களேன். ஐயோ ஐயா, 420 வருஷம் பயங்கரமான உபத்திரவங்க. அந்த பார்வன் அடிமைத்தனம் அவ்வளவு பாடப்படுத்தினா, அந்த கூக்குரல், ஆலோட்டில் எழுதிய கூக்குரல் தேவ சமூகத்துக்கு எடுத்து அந்த மோசை கூட்டி போய் என் மக்களை ஆராதிக்க அனுப்பிட பாரம் சொல்லுன்னு சொல்லி காப்பாத்தி அங்கிருந்து என்ன செய்யறாரு? அங்கிருந்து வரதே பெரிய ஒரு போராட்டம். அங்கிருந்து வந்து பெரிய ஒரு போராட்டம். அங்கிருந்து காப்பாத்தி செங்கோடெல்லாம் தாண்டி எல்லாம் கூட்டு வராரு. இஸ்ரவேல் ஜனங்க என்ன செய்யறாங்க? அவங்க பாருங்க எவ்வளவு அக்கப்பாறு பண்றாங்க பாருங்க. நாங்க வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எகிப்து தேசத்துக்கு வரப்பண்ணினது என்ன? இங்க அப்பமும் இல்ல, தண்ணீரும் இல்ல, இந்த அற்பமான உணவு எங்க மனதுக்கு வெறுப்பா இருக்கிறது. எந்த அற்பமான உணவு? உழைக்காம செய்யாம சாப்பிட்ட வானத்தின் மன்னா. அதாவது மன்னா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் இல்லையா? எபிரேயத்துல மன்னான்னா என்ன அர்த்தம்னா இது என்ன. மன்னாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இது என்ன. அதான் எபிரேயத்துல அதனுடைய அர்த்தம். மன்னான்னா இது என்ன. திடீர்னு வானத்துல இருந்து வெள்ள அந்த கொத்துமல்லி அளவுக்கு தேனிட்டு பணியாரம் போல எல்லாம் அப்படியே பூத்து கிடக்குது. அவங்க அந்த எபிரேய பாஷையில பார்த்து ஒவ்வொருத்தர் பார்த்து கேட்கிறாங்க, இது என்ன, இது என்ன, இது என்ன. அது மன்னா, அந்த அர்த்தம் அப்படியே வந்துருச்சு. இதுதான் அவருடைய அர்த்தம். அந்த வார்த்தை, அந்த ஆகாரத்தை என்ன நினைக்கிறாங்க? துச்சம் நினைக்கிறாங்க பாருங்க. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பா இருக்கிறது. ஐயா, அந்த ஆசீர்வாதமான ஆகாரம் இன்னைக்கு கிடைச்சதுன்னு சொன்னா கடைசி வரைக்கும் அப்பா நீங்க கொடுத்த ஆகாரமே போதும் நம்ம வாழ்ந்துருக்கலாங்க. என்னைக்கு அவங்க அந்த எல்லை விட்டு மீறினாங்களோ அதுக்கு பிறகு அவங்க பாடா கர்த்தர் அவங்களை பாடுபட்டு விட்டார். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். நல்லா கவனிக்கணும். குறிப்பிட்ட காரியங்கள் வரைக்கும் கர்த்தர் பொறுப்பார். குறிப்பிட்ட காரியங்கள் வரைக்கும் கர்த்தர் பொறுப்பார். இப்ப என்ன செஞ்சாங்க? இது அற்பமான உணவுங்கிறது அந்த உணவு நம்ம ஆவிக்குரிய மன்னாவை எடுத்துக்கொள்ளலாம், நேரத்தில் ஆவிக்குரிய ஆகாரமா எடுத்துக்கொள்ளலாம். இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் செஞ்சாங்க, நிறைய பேர் ஆவிக்குரிய ஆகாரத்தை என்ன செஞ்சுட்டாங்க? அற்பமா என்ன ஆரம்பிச்சிட்டாங்க. ஆவிக்குரிய வார்த்தை, ஆவிக்குரிய வசனம், சத்தியம், ஆவிக்குரிய ஆகாரத்தை, இந்த வார்த்தை, இந்த மன்னாவை அற்பமா எண்ணினபடினாலே மற்ற வார்த்தை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. உலக பிரகாரமான தேவையில்லாத ஒன்றுமில்லாத கட்டுக்கதைகள், போலியான வார்த்தைகளை கேட்டு நேர வழிநடத்துகிற காரியங்களை கண்காணிக்க ஆரம்பிச்சதுனால இதை புறக்கணிக்க ஆரம்பித்து விட்டார்கள். நிறைய ஜனங்க ஊழியர்கள் கூட செஞ்சாங்க, வார்த்தை நிறைய பேர் புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
ஜனங்கள் ஐயோ பெரிய அதிகாரி வந்திருக்கிறாங்களே, ஒரு மொத்த பெரிய லம்ப் அமௌண்ட், ஒரு பெரிய தொகை கொடுக்குற விசுவாசி வராங்கன்னா பயந்துட்டு சத்தியத்தையே மாத்துறாங்க நிறைய பேர். இன்னைக்கு சபையில் ஆராதிக்க வராங்க, ஒரு பெரிய ஒரு குடும்பம் வருது, வந்தாலும் இன்னைக்கு நல்ல மொத்தம் பணப்பை யூதாஸ் கொடுக்குறான்னு சொன்னா, நல்ல ஒரு வார்த்தை போயிட்டு இருக்குன்னு சொன்னா, அவங்க பார்த்த உடனே அந்த எச்சரிக்கிற வார்த்தை அப்படியே ஸ்டாப் ஆகி கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக மகனே மகளே, கண்டிப்பா கர்த்தர் சமைச்சிருவார். நோ, அவன் கேட்டாலும் சரி கேட்காட்டியும் சரி, நான் சொல்ற வார்த்தை அப்படியே சொல்லு, அதான் உங்களுக்கு எனக்கு வேலை. ஒர்க்கர் தான், அவன் கேட்டாலும் சரி கேட்காட்டியும் சரி, கர்த்தருடைய வார்த்தை சத்தியத்தை சத்தியமா சொல்லுவாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? வார்த்தையை புறக்கணித்தார்கள். ஆவிக்குரிய மன்னாவை ஆகாரத்தை அற்பமான ஆகாரம் என்ன செஞ்சாங்க? புறக்கணிச்சாங்க. புறக்கணித்தவர்கள் வந்த விளைவு என்ன தெரியுமா? அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். என்னாச்சு? அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். எனக்கு அன்பான தேவஜனமே, தயவு செய்து சொல்ற கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் புறக்கணிக்காதீங்க. நீ யாரு உங்களுக்கு எந்த காரியத்தை நீங்க தூக்கி போட்டாலும் பரவாயில்ல, எப்படிப்பட்ட காரியங்கள் வேண்டாம், உலகத்துல யாரும் வேண்டாம் சொல்லி தூக்கி போட்டாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் ஒரு நாளும் புறக்கணிச்சிட. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பேசப்படுற காரியங்கள் மன்னிக்கப்படாது. கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தர் வார்த்தைக்கு வசனத்துக்கு விரோதமாய் பேசுகிற காரியங்கள் உலகத்துல எப்பயுமே கர்த்தர் எதுக்கு மன்னிக்க மாட்டாங்க. மற்ற எல்லாருக்கும் மன்னிப்பு உண்டு. வார்த்தைக்கு விரோதமாய் பேசுகிற வார்த்தைக்கு மன்னிப்பு கிடையாது. ஜாக்கிரதையா இருப்போம். கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்பினாராம். அது கண்டிச்சு அத்தனை பேரும் செத்தாங்க, நிறைய பேர் செத்தாங்க. அதனால் ஜனங்கள் மோசையின் இடத்துல போய், நாங்கள் கர்த்தருக்கு உமக்கு விரோதமாய் பேசினதுனாலே பாவம் செய்தோம். எப்படி? கத்தி எடுத்து குத்திட்டு சாரின்னு சொன்னா உயிர் வந்துருமா? நிறைய பேர் தான் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு, ஆண்டவரே நான் பாவம் செய்தேன், துரோகம் செய்தேன், மன்னியும் மாட்டது. எப்படிப்பா, அறிவு இல்லையான்னு கேட்பார். நம்மளை பார்த்தா கேட்பார், உனக்கு அறிவே இல்லையா, உங்களுக்கு புத்தி இல்லையா? கண்டிப்பா கேட்பார்ல. அவங்க சொல்றாங்க பாருங்க, எல்லாம் செஞ்சுட்டாங்க, வார்த்தை புறக்கணிச்சிட்டாங்க, மன்னாவை புறக்கணிச்சிட்டாங்க, ஆகாரத்தை புறக்கணிச்சிட்டாங்க, தேவனை புறக்கணிச்சிட்டாங்க. அப்புறம் கொள்ளிவாசல் வந்து கடிச்ச பிறகுன்னு சொல்றாங்க, ஆண்டவரே உமக்கு விரோதமாக நாங்க பாவம் செஞ்சோம், மன்னி ஆண்டவரே. எல்லாம் கவனிங்க. அதுக்குதான் கர்த்தர் தேவன் தகப்பு இருதயம் கொண்ட தேவன் சொல்லி, அவர் தண்டிச்சாலும் முழுச செய்ய மாட்டார். தண்டிக்கலையா? அவர் மட்டாய் தண்டிக்கிற தெய்வம், அவர் மனம் இறங்குகிற தெய்வம். எவ்வளவு கொடுமையில ஜனங்கள் கர்த்தரை செஞ்சாலும் பாருங்க. அப்படி அர்ப்பணிச்ச உடனே சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினார். அந்த மோசே உண்மையில ஒரு நல்ல ஒரு மனுஷங்க. உண்மையில எவ்வளவு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை போராடி, ஐயோ எல்லாம் எதுக்கு எடுத்தாலும் கல்லு தூக்குற வேலை தான் இஸ்ரவேல் ஜனங்க வேலை. எதுக்கு எடுத்தாலும் ஒண்ணு பேசினா போதும், கர்த்தருடைய வார்த்தை பேசினா போதும், அடுத்து எங்க ஆப்போசிட் யாருக்கு வரும்? ஊழியருக்கு ஆப்போசிட் வரும். என்ன பாஸ்டர் எப்படி பேசுறாரு? ஐயா, பாஸ்டர் மூஞ்ச பார்க்காதீங்க, எந்த பாஸ்டர் முகத்தை பார்க்காதீங்க. பிரசங்கமா சபைக்குள்ள போறீங்களா? பிரசங்கம் பண்ற வேலையா? அந்த பிரசங்கம் கண்ணு மூடிக்கோங்க. அந்த ஊழியர் யாரும் பார்க்காதீங்க. வெள்ளையா கருப்பாக்குறாரா, என்ன ட்ரெஸ் பண்ண, எதுவுமே கண்ணை மூடி உட்காந்து கர்த்தர் வார்த்தை மாத்தின காதுல கேட்கணும். அதான் அந்த பழக்கத்துக்குள்ள வரணும். கர்த்தருடைய வார்த்தை மட்டும் கேட்கணும்னு சொன்னா கர்த்தர் பேச நம்ம எடுத்துக்கொள்வோம். மனுஷனை பார்க்கணும்னு சொன்னா இவர் பேசுறாரு, எந்த பாஸ்டர் பேசுறாரு, எந்த பாஸ்டர் பார்க்காதீங்க. எந்த மனிதன் உங்களுக்கு தப்பிக்க முடியாது. பேசுகிற மனுஷனை அல்ல, அந்த மனிதன் மூலியமா வருகிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. அதை மாத்திரம் நம்ம காதுக்குள்ள கேட்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, மோசே விண்ணப்பம் பண்றார். அப்பொழுது கர்த்தர் மோசே நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து, கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க, சில காரியம் சொல்ல போறேன். அப்பொழுது கர்த்தர் மோசே நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். ஒரு கொள்ளிவாய் சர்ப்பம், அதாவது பாம்பு, அது கடிக்கிற பாம்பு. அந்த பாம்பு என்ன செய், வெண்கலத்துல என்ன செய், அந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தை செஞ்சு வை, ஒரு மரத்துல தூக்கி வை. யாரெல்லாம் அந்த பாம்பு அந்த சர்ப்பத்தால் கடிக்கப்பட்டானோ அவன் அதை உயரத்துல தலை தூக்கி பார்க்கும்போது அவன் பிழைப்பான். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த பார்த்துக்கொண்டு அத்தனை பேருக்கு ஒரு சின்ன காரியம் நான் சொல்லி கொடுக்குறேன். டாக்டர்ஸ் நிறைய கார்ல பாத்தீங்கன்னா டாக்டர் சிம்பிள் இருக்கும், இப்படி போட்டு வளையமா பார்த்துருப்பீங்க. என்ன வித்தியாசமா இருக்கும் சொல்லு, கொஞ்சம் என்ன செய்யுங்க, உற்று நோக்கி பாருங்க. ஒரு கம்பத்துல பாம்பு ஏறுற மாதிரி இருக்கும். இன்னைக்கு போய் பாருங்க, டாக்டர் சிம்பிள் என்ன நெட்ல கூட அடிச்சு பாருங்க. ஒரு கம்பம் மாதிரி இருக்கும், அதுல இப்படி ஒரு பாம்பு சிம்பிள் மேல தலை பால் இருக்கும், ஒரு ரவுண்ட் இருக்கும். ஐயா, இன்னைக்கு செய்யறான்னு சொன்னா, மக்கள் உலகத்துல இருக்க ஜனங்கள் செய்யறான்னு சொன்னா, அவங்களுக்கு புதுசா அறிவு ஒண்ணு வரப்போறது கிடையாது. யாருக்கு புது அறிவு எங்கிருந்து எந்த மனுஷனுக்கு செய்வான்? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பு சட்டம் இங்கதான் வந்துச்சு. எல்லாம் இன்னைக்கு உலகத்துல பாக்குற சகலத்துக்கும் இதுதான் ரா மூல பத்திரம், இதுதாங்க அடிப்படை ஆதாரம், இதுதான். இதுல இருந்தா பண்றான்.
அப்போ கர்த்தருடைய வார்த்தையில எடுத்து வச்சிருக்காங்க. டாக்டர் சிம்பிள் பாத்தீங்கன்னா மேல அப்படியே ஒரு சர்ப்பம் ஒரு கம்பத்துல இருக்குமா ரவுண்ட் போட்டிருப்பாங்க. கவனிக்கிறீங்களா? அப்படி போட்டாலும் தப்பிச்சுப்பாங்களா? நோ. அப்படி போட்டதுனால அந்த சிம்பிள் அங்க போட்டதுனால அது ஹாஸ்பிட்டல் வரணும் தப்பித்துக்கணும்னு சொல்லி அர்த்தம் கிடையாது. இதுக்கு முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? இது நம்ம அப்படியே புதிய பாட்டுக்குள்ள நம்ம போய் பார்க்கும் பொழுது நம்ம சில வசந்தம் ஆதாரமான காண்பிக்கிறேன். அதுக்கு அந்த ரிசம்பிளன்ஸான வசந்தம் ஆதாரம் காண்பிக்கிறேன். வசந்த பார்த்து முடிக்கலாம். கவனிங்க. பிழைப்பான் என்றான். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். அப்படி நடந்துச்சு. அந்த நாட்டில் என்ன செஞ்சாரு? யாரெல்லாம் கடிச்சதோ யார் நோக்கி பார்த்தாங்க அவங்க எல்லாம் பிழைச்சு கொண்டாங்க. நியாயப்பிரமாண காலத்துல அந்த நாட்கள் செஞ்சாங்க. அந்த ஒரு சாபத்துக்கு அந்த ஒரு தண்டனைக்கு அவங்க செஞ்ச ஒரு அக்கிரமத்துக்கு ஆண்டு தேவ செஞ்ச சமூகத்துல மன்னிப்பு கேட்டாங்க. அதுக்கு கட்ட செஞ்சாரு ஒரு சிக்ஷை கொடுத்து செஞ்சாரு. அந்த மக்களை மீட்டு எடுப்பதற்காக இந்த காரியத்தை செய்தார். ஓகே, இது என்ன செஞ்சலாம் அப்படி நம்ம இன்னொரு காரியத்துக்கு வந்துடலாம். கலாத்தியர் 3:13. கலாத்தியர் 3:13 எடுத்துக்கொள்ளலாம். பாருங்க, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி நியாயப்பிரமாணத்தின் காலத்தின் பிரகாரமாக மரத்துல தூக்கப்படுகிறது பயங்கரமான ஒரு சாபம். இருக்கிற கொடூரமான தண்டனையில உச்சக்கட்ட பீக் அந்த பர்சிக்யூஷன்ங்கிறது உபத்திரங்கிறது அந்த மரத்துல தூக்கப்படுகிறது காரணம். ஒருத்தர் மரத்துல தூக்கிட்டாங்க, சிலுவையில் அழைச்சிட்டாங்கன்னா உலகத்துல இருக்க ஜனங்களை பார்த்து தலையை துளிக்கணும், என்ன அக்கறம் பண்ணணும் தெரியலையே அப்படின்னு சொல்லி பயங்கர கேவலமா பார்ப்பாங்க. மரத்துல தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டு எழுதியிருக்கப்படி கிறிஸ்து நமக்காக சாபமானார். கவனிக்கிறீங்களா? நம்ம தூக்கப்பட வேண்டிய இடத்துல கிறிஸ்து நமக்காக சாபமானார். புரியுதா? அங்க அந்த ஒரு கம்பத்துல சர்ப்பம் தூக்கப்பட்டது, இங்க மரத்துல கிறிஸ்து நமக்காக உயர்த்தப்பட்டார். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல கிறிஸ்து சிலுவை மரத்துல உயர்த்தப்பட்டார். இன்னைக்கு நம்ம யாரை நோக்கி பார்த்த பிழைப்பு, அந்த நாட்கள்ல அந்த சர்ப்பத்தை நோக்கி பார்க்கும்போது பிழைப்புன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு காரியமா கத்தனை செஞ்சாரு. இன்னைக்கு மரத்துல தூக்கப்பட்ட கிறிஸ்துவை அந்த சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது உங்களுக்கு எனக்கு பிழைப்பு. அந்த ரட்சிப்பு நிறைவேற காலத்துல நாம போய் சேர வேண்டிய காலத்துல கிறிஸ்துவை நோக்கி பார்த்து அந்த சிலுவை நோக்கி பார்த்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? அவரிடத்துல போய் சேர முடியும். ஆமென். சற்று சிந்திச்சு பாருங்க, சற்று யோசிங்க பிரதர் சிஸ்டர். இனி காலம் செல்லாது, இனி காலம் கண்டிப்பா செல்லாது, நிச்சயமா செல்லாது. அவ்வளவுதான். யோவான் 8ஆம் அதிகாரம் திருப்பி கொள்ளலாம். யோவான் 8ஆம் அதிகாரத்தினுடைய 14-15 வசனத்தை பாருங்களேன். அதுல ஒரு வார்த்தை இருக்கும். சாரி, 3ஆம் அதிகாரம். சாரி 3ஆம் அதிகாரம். யோவான் 3ஆம் அதிகாரம். சர்ப்பமானது மோசையினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும். புரியுதா? சர்ப்பமானது வனாந்திரத்திலே மோசையினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி உயர்த்தப்பட வேண்டும். நடந்துருச்சா? அதுக்கு பிறகுதான் பாருங்க வார்த்தை, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்துல அன்பு கூர்ந்தார். ஆமென், ஆமென். பாருங்க, இதான் வார்த்தை, இதுதான் வார்த்தை. அங்க மனுஷனை செய்யக்கூடாது, சாகக்கூடாது, கொள்ளுவே சர்ப்பம் கடிக்கப்பட்ட சாகக்கூடாது, ஒரு சர்ப்பம் தூக்கி வைக்கப்பட்டுச்சு, பாத்திரம் பழிச்சாங்க. ஆனா இன்னைக்கு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக அவர் உயர்த்தப்பட்ட தூக்கப்பட்டார். இன்னைக்கு நம்ம அவரை நோக்கி பார்க்கும் பொழுது பிழைத்துக் கொள்வோம். அந்த கிறிஸ்துவை மரத்தில் தூக்கப்பட்ட அந்த கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்போது உங்களுக்கும் எனக்கும் பிழைப்பு உண்டாகும். பிரதர் சிஸ்டர், உங்களுக்கு எனக்கு பிழைப்பு, அதனாலதான் வேற ஒன்றும் கிடையாது. ஆமென். சில காரியங்கள் மாத்திரம் செய்யலாம், பார்த்து அடுத்த பகுதியை கடந்து போகலாம். நான்காவது காரியம் என்ன செய்யணும்? நம்ம ரட்சிப்பு நிறைவேறணும். அந்த காலம் வருது, அது நம்ம செய்யணும். என்ன செய்யணும்னா பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது பலிபீடத்தின் கொம்புகளை என்ன செய்ய நம்ம பிடித்துக் கொள்ள வேண்டும். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 50-53 வரைக்கும் பாருங்க. அதோனியா சாலமோனுக்கு பயந்ததினால் எழுந்து போய் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்துக் கொண்டான். இதோ அதோனியா ராஜாவாகிய சாலமோனுக்கு பயப்படுகிறான் என்றும், இதோ அவன் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்துக் கொண்டு ராஜாவாகிய சாலமோன் தனது அடியேனை பட்டயத்தால் கொண்டு போடுவதில்லை என்று எனக்கு ஆணையிடுவாராக என்றான்.
என்றும் சாலமோனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சாலமோன், அவன் யோக்கியன் என்று விளங்க நடந்து கொண்டால் அவன் தலைமயிரில் ஒன்றும் தலையில் விழப் போவதில்லை, அவனிடத்தில் பொல்லாப்பு காணப்படுமே ஆகில் அவன் சாக வேண்டும் என்றான். அவனை பலிபீடத்திலிருந்து கொண்டு வர ராஜாவாகிய சாலமோன் ஆட்களை அனுப்பினான். அவன் வந்து ராஜாவாகிய சாலமோனை வணங்கினான். சாலமோன் அவனை பார்த்து, உன் வீட்டுக்கு போ என்றான். இங்க இதை பார்த்தா தாவீதுடைய இந்த மனைவி அகினோவாம், அந்த மனைவிக்கு பெற்ற 4ஆம் பிள்ளை தான் யாரு? இந்த அதோனியா. அகினோவாம்ங்கிறதான அந்த மனைவிக்கு பெற்ற 4வது மகன் தான் அதோனியா. அதான் ராஜா சாலமோனுக்கு மகன் முறைதான். இவனு மகன் முறைதான். இப்போ தாவீது என்ன செஞ்சாரு? தாவீது மரிக்கும் காலம் வந்துருச்சு. ஆனா முறைப்படி சாலமோன் தான் அடுத்தது ராஜ ஸ்தானத்துல வரும்னு சொல்லி தாவீது சொல்லியாச்சு. இப்போ அவர் மரிக்கிற தருவாய் வந்தவன் செஞ்சாச்சு, இந்த அதோனியா கூட்ட மக்களை கூட்டிட்டு போய் செஞ்சாச்சு, அந்த பலிபீடத்து மேல போய் தன்னை ராஜா அபிஷேகம் பண்றதுக்கு எல்லா ப்ராசஸ் நடக்குது. சகல ப்ராசஸ் நடக்குது. எல்லா ஆயத்தம் நடந்துட்டு இருக்கு. எல்லா ஆயத்தம் நடந்த உடனே இந்த செய்தி எங்க வருது? பச்சைபாலுக்கு வருது, அம்மாவுக்கு செய்திக்கு வருது. செய்தி வந்தோடனே என்ன பண்ணாங்க? டக்கு 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 காரியங்களை ஆயத்தப்படுத்திட்டு சாலமோனை செய்யறாங்க, ப்ரிப்பேர் பண்ணி அவங்க கூட்டிட்டு போறாங்க. இப்படி வரவும் மேல இருந்து பார்க்கவும் தெரிஞ்சிருச்சு செய்தி. உடனே இவங்க பக்கம் வரான்னு தெரிஞ்ச உடனே அதோட என்ன செய்யறாரு? விலகிட்டு அந்த இடத்துல செய்யறாங்க, பலிபீடத்துல போய் சாலமோன் செய்யறாங்க, ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்படுகிறார். இந்த பயம் தெரிஞ்ச உடனே என்ன பண்றாரு? இந்த அதோனியா அந்த பலிபீடத்தின் கொம்புகளை பிடிச்சிட்டாரு. ஐயோ, என்ன சாலமோன் கொன்று போடுவானே, என்ன கொன்று போட தப்பு செஞ்சுட்டேன் தெரியுது, கொன்று போடுவானே, என்ன செய்யறது? அந்த பலிபீடத்து கொம்ப விடவே இல்லை. நீ எனக்கு அழிக்க மாட்டேன், கொல்ல மாட்டேன்னு சொன்னாதான் என்ன செய்வேன்? அந்த பலிபீடத்து கொம்ப என்னன்னு விடுவேன். நல்லா கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு நம்மளும் அந்த காலகட்டத்தில் தான் இருக்கிறோம். துணிகரமா எல்லாம் எத்தனை அட்டகாசம் நம்ம பண்ணியிருக்கிறோம். எவ்வளவு அட்டகாசம் பண்ணியிருக்கிறோம். கிறிஸ்தவங்கிற பேரை வச்சுட்டு, ஆவிக்குரிய பரிசுத்தவான்கள் பேரெல்லாம் வச்சுட்டு பண்ற அட்டகாசம், ஐயோ பயங்கரமான அட்டகாசம். கர்த்தர் தான் என்ன செய்வார்? நம்ம நியாயம் தீர்க்கணும். ஆமேன். கர்த்தருக்கு தான் நம்ம பதில் கொடுக்கணும், கணக்கு கொடுக்கணும். விட்டுற மாட்டார், கண்டிப்பா கேட்பார். ஆமேன். பலிபீடத்தின் கொம்பு பிடிச்சா தப்பிச்சுக்கலாம், வழி இல்லை. ஐயா, அம்மா, தம்பி, தங்கச்சி, பலிபீடத்தின் கொம்பு பிடிச்சு உட்காந்துனா தப்பிச்சுக்கிறோம். இல்லைங்கிற பட்சத்துல தப்பிக்கிறதுக்கு வழி இல்லை. கடைசி காலம் எப்படின்னா போயிடலாம். பாஸ்ட் ஜோம்னா பாஸ்ட் ஆத்மா காப்பாற்றப்படும். உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றோமா? ஆண்டவரே கிருபை ஆயிரும், அவங்களுக்கு நல்ல புத்திசாலித்தத்தை கொடுங்க ஆண்டவரே, நல்ல பயபக்தி கொடுங்க, உங்களுக்கு பயப்படுகிற பயத்தை கொடுங்க, கிருபை கொடுங்க, தயவு ஈர்வை கொடுங்க சொல்லி நாங்க ஜோம் பண்றோம். ஆனா உங்க ஆத்மாவுக்கு நீங்க தான் உத்தரவாதி, நீங்க தான் ஆயத்தம் ஆகணும். பலிபீடத்தின் கொம்பு பிடிங்க. அதோனியா பலிபீடத்தின் கொம்பு பிடிச்சதுனால என்ன செஞ்சது? சாலமோன் சொல்லிட்டாரு, அவன் பலிபீடத்திலிருந்து கொண்டு வர ராஜாவாகிய சாலமோன் ஆட்களை அனுப்பினான். அவன் வந்து ராஜாவாகிய சாலமோனை வணங்கினான். சாலமோன் அவனை பார்த்து, ஒரு வீட்டுக்கு போ. காப்பாத்தி விட்டாச்சு. இன்னைக்கு நீங்க நானும் அதோனியா பலிபீடத்தின் கொம்பை பிடிச்சது போல நாம பலிபீடத்தின் கொம்பை பிடிச்சோம்னா தப்பித்தோம். கடைசியா ஒரு காரியத்தை நம்ம பார்த்து ஜெபிக்கலாம். வானத்தை அண்ணாந்து பார்க்க வேண்டும். கடைசியா வானத்தை அண்ணாந்து பார்க்க வேண்டும். பாருங்க, இருக்கும் ஞானத்தை போய்தான் மத்திய 24ஆம் அதிகாரம் 36-39 வரைக்கும், 36-39 வரைக்கும். அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான். பரலோகத்தில் தூதர்கள் அறியார்கள். நோவன் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படி மனுஷகுமாரன் காலத்திலும் நடக்கும். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் காலத்திலும் நடக்கும். நோவான் காலத்தில் எப்படி நடந்துச்சு? ஜலத்தால் அழிச்சார். அப்படி இன்னைக்கு நடக்குமா? நமக்கு தெரியாது. கர்த்தர் அப்படி செஞ்சாலும் செய்யலாம், அவ்வளவுதான். வார்த்தை எப்படியோ அப்படி நடக்கும். எப்படி எனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்தில் நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராது இருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். செய்தி பார்த்திருப்பீங்க, சென்னை முழுக போகுது, தண்ணீர்ல முழுக போகுது அப்படின்னு சொல்லி நிறைய நியூஸ்ல செய்திகள் நம்ம பாக்குறோம். நமக்கு தெரியாது எப்படி ஆகும்னு சொல்லி நமக்கு தெரியாது. கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யும்? எழுத்து மாறாம நடக்கும், அவ்வளவுதான். அது எந்த தேசத்துல எப்படி நடக்கும், எந்த பட்டணத்துல, எந்த மாநிலத்துல அதெல்லாம் கணிக்கவே முடியாது. கர்த்தர் சொன்னாரா அந்த வார்த்தை அப்படியே நடக்கும், அவ்வளவுதான். பலிபீடத்தின் கொம்பு பிடிச்சிட்டோமா? பிடிச்சா தப்பிச்சுக்கலாம். கடைசி நாட்கள் வானத்தை நோக்கி பார்த்தோம்னா தப்பிச்சுக்கலாம், படைத்துக் கொள்ளலாம், அவ்வளவுதான். பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8-9 பாருங்க. இன்னும் சற்று நேரத்தில் நம்ம முடிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுடைய 1ஆம் அதிகாரத்துடைய 8-9 பாருங்க. பரிசுத்த ஆவிகளிடத்தில் வரும்போது நீங்கள் வெள்ளனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சி அளிப்பீர்கள். இவைகளை அவர்கள் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. கவனிக்கிறீங்களா? பேசிட்டே இருக்கும்போது என்ன பண்ணாரு? அவர் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். எப்படி எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ, எப்படி வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ, வெண்மையான மேகம் வந்துச்சோ, எப்படி தேவதூதர்கள் கொண்டு போனார்களோ, அதே போல ஏசப்பா மறுபடியும்
இந்த பூமிக்கு வரமாட்டார். கண்டிப்பா பூமிக்கு ஏசப்பா வரமாட்டார், மத்திய ஆகாயத்தான் வருவார். இந்த சத்தியத்தை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் சொல்லிட்டே இருக்கிறேன், ஏசப்பா பூமிக்கு வரமாட்டார், அவர் மத்திய ஆகாயத்துக்கு தான் வருவார். அங்கதான் இருப்பா, தேவதூதர் தான் வருவாங்க, வந்து என்ன செய்வாங்க, நம்ம அழைச்சிட்டு போவாங்க. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம், 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 16-17. ஏனெனில் கர்த்தர் தாமே 6 வாரத்தோடும், இந்த 6 வாரம் நமக்கு மட்டும் தான் கேட்கும். யாரு கர்த்தர் முன்குறிச்சாரோ, யார் ஆயத்தமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கேட்கும். நடு ஜாமமா இருக்கலாம், காலையா இருக்கலாம், மதியா இருக்கலாம், மாலையா இருக்கலாம், எந்த வேலையா இருக்கலாம், நினையாத நாளிகையா மட்டும் இருக்காது, நம்ம எதிர்பார்க்காத நேரமா இருக்கும். ஆனா அந்த பயங்கர 6 வாரமும் சத்தமும் எக்கால சத்தமும் முன்குறிக்கப்பட்டு தீர்மானிக்கப்பட்ட ஜனங்களுக்கு மாத்திரம் தான் என்ன செய்யாது, கேட்கும். கவனிங்க, பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார், வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். கண்பானவர்கள், இந்த காரியத்துக்கு மாத்திரம் கடந்த வாரம் பார்த்த ஆனந்த பாக்கியம், அந்த ஆனந்த பாக்கியமான நாளை வந்துடாதீங்க. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த அருமையான வார்த்தை பாருங்க. அந்த ஒரே ஒரு 2 வரியில ஒரு அழகான முக்கியமான சத்தியத்தை என்ன செஞ்சாங்க, சொல்லிட்டாங்க. அதான் நோக்கம், அதான் இருக்கணும். ஆண்டவரே, என் ஆசை, என் ஏக்கம், விருப்பம், வாஞ்சல இதுவா இருக்கட்டும் ஆண்டவரே, வேற எதுவும் வேணாம். என்ன ஏக்கம், என் யோசனை சிந்தனை எல்லாம் இதுவா மாத்திரம் இருக்கட்டும் ஆண்டவரே. ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுக்க வாஞ்சிருக்கிறது மாத்திரம் அப்படியே கண்ணில் மூடி பார்க்கலாம். பரலோக பிதாவே, அருமையான நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களோட கூட பேசின வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. ரட்சிப்பு நிறைவேறுகிற காலம் வந்தது, இந்த வார்த்தையின் மூலியமா எங்களோட கூட பேசின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இதை கேட்ட ஒவ்வொருத்தருடைய இருதயத்துல கர்த்தர் இந்த வார்த்தை ஆண்டவரே அதை அப்படியே பற்றி பிடிக்கட்டும். எங்கெல்லாம் எப்படிப்பட்ட காலத்தில் எச்சரிப்பு கொடுத்து அதை விட்டு விலகி வாழ, பரிசுத்தமாய் வாழ, உண்மை பற்றி பிடித்துக் கொள்ள, உண்மை நோக்கி பார்க்க, சமூகத்துக்குள் வந்து அடையத்தை அனுக்கிரகம் பாராட்ட முடியும் ஜெபிக்கிறோம். விரைவில் கர்த்தாவே உண்மை நாங்கள் மத்திய ஆகாயத்தில் சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்தும். இந்த பிள்ளைகள் அத்தனை பேரை பிதாக்குவான் பரிசுத்தாவின் நாமத்தில் மனதால் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஜெபிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசு நர்த்தம் செய்யும், இயேசு நர்த்தம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெயிக்கிறோம் பிதாவே, ஆமென், 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 ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், 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 ஆமென். God bless you all.